வணக்கம் நண்பர்களே. இது ஒரு வீடு இரு வாசல் நாவல். இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நாவலுக்குள்ளே போகலாம். அதிகாலை 6 மணியை தாண்டியிருந்தது. கோயம்புத்தூரின் தென்றல் காற்று இன்னும் இரவின் குளிரை முழுவதுமாக விடாமல் பிடித்து கொண்டிருந்தது. வீட்டின் முன்புற தோட்டத்தில் இருந்த செம்பருத்தி பூக்களின் இதழ்களில் பனித்துளிகள் ஒளிர்ந்தன. PK இல்லம். வீட்டின் முன்புற கருங்கல் சுவரில் பொன்னிற எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டிருந்த அந்த பெயர் வீட்டின் உரிமையாளரின் வெற்றியை பேசி கொண்டிருந்தது. 2 தளங்களுடன் கம்பீரமாக எழுந்திருந்த அந்த வீடு வசதிக்கும் ரசனைக்கும் ஒரு அடையாளம். பரந்த போர்ட்டிகோவில் நிறுத்தப்பட்டிருந்த 2 கார்கள், அழகாக வெட்டப்பட்ட புல்வெளி, மலர்களால் நிரம்பிய தோட்டம், எல்லாமே அந்த குடும்பத்தின் வளத்தை சொல்லி கொண்டிருந்தது. அந்த வீட்டின் எஜமானர் பிரவீன்குமார். கோயம்புத்தூரில் வேகமாக வளர்ந்து கொண்டிருந்த கட்டுமான நிறுவனங்கள் ஒன்றின் உரிமையாளர். வயது 35. தொழிலில் நேர்மை, முடிவுகளில் நிதானம், மனிதர்களிடம் மரியாதை, இந்த 3மே அவரை உயர்த்தியிருந்தது. பணம் சம்பாதிப்பது அவனுக்கு புதிதல்ல. ஆனால் பணத்தை விட உறவுகளையே பெரிதாக நினைப்பவன் அந்த வீட்டின் உயிர் ஷாலினி. திருமணமாகி 8 ஆண்டுகளாகியும் அவளை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் முதல் நாளைப் போலவே புன்னகைப்பவன் பிரவீன்குமார். மேல் மாடி பால்கனியில் கதவை திறந்து வெளியில் வந்த ஷாலினி கையில் இருந்த தண்ணீரை தொட்டி செடிகளில் மெதுவாக ஊற்றி கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் இருந்த அமைதியை பார்த்தாலே அந்த வீட்டில் கவலை என்ற வார்த்தைக்கே இடமில்லை என்று யாரும் நினைத்து விடுவார்கள். அந்த நேரம் பின்னால் வந்து நின்ற பிரவீன்குமார் எதுவும் பேசாமல் அவள் தோளில் தாடையை வைத்தான். சற்று திடுக்கிட்டு ஷாலினி திரும்பி பார்த்ததும் சிரித்தாள். எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பயமுறுத்தணுமா? பயமுறுத்தலா? குட் மார்னிங் சொல்ல வந்தேன். குட் மார்னிங் சொல்கிறதுக்கு இவ்வளவு சஸ்பென்ஸா? அப்போ தான் சிரிக்கிற முகம் கிடைக்குமே. அவள் கண்களை உருட்டியபடி சிரித்தாள். காப்பி குடிக்கிறீங்களா? நீ போடுற காப்பின்னா தினமும் 10 தடவை கூட குடிப்பேனில்ல. அதான் டாக்டர் சக்கரை வருதுன்னு பயமுறுத்துறாருல்ல. உன்னால் வர சக்கரைன்னா அதுவும் பரவாயில்லை தான். போதும் போதும், காலையிலேயே ஆரம்பிச்சிடாதீங்க பெனாத்தரத்துக்கு. அவள் கீழே இறங்கி செல்ல முயன்றபோது அவன் மெதுவாக அவள் கைகளை பிடித்தான். ஷாலி, என்ன இப்படி தினமும் என் கூடவே பேசிகிட்டு இருந்துடு. அவள் சிரித்தாள். வேறெங்க நான் போகிறேன்னா தெரியல, சில நேரம் இப்படியே சொல்லணும்னு தோணும். அவ்வளவு பாசமாக என் மேலே? இதை இன்னும் நிரூபிக்கணுமா? ஒரு நொடி இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டார்கள். அந்த சிரிப்பில் எந்த குறையும் இல்லை, அந்த வாழ்க்கையிலும் எந்த குறையும் இல்லை என்று தோன்றியது. கீழே சமையலறையில் பாத்திரங்கள் ஒலித்தன. ஷாலினி கையை விடுவித்து கொண்டு படிகளில் இறங்கினாள். அவளை பார்த்தபடியே நின்ற பிரவீன்குமார் தன்னையும் அறியாமல் சிரித்தான். அந்த வீட்டில் அன்புக்கு குறைவில்லை, பணத்திற்கு குறைவில்லை, நிம்மதிக்கு குறைவில்லை. ஆனால் வீட்டின் மாடியில் பல மாதங்களாக யாரும் மாட்டாத ஒரு சிறிய மரத்தொட்டில் மட்டும் அமைதியாக காற்றில் லேசாக அசைந்தது. அதை பார்த்தபடியே நின்ற பிரவீன்குமாரின் முகத்தில் மட்டும் ஒரு கணம் சொல்ல முடியாத வெறுமை தோன்றி மறைந்தது. காலை 7 மணியை நெருங்கி கொண்டிருந்தது. சமையலறை முழுவதும் பால் கொதிக்கும் மனமும் புதிதாக அரைத்த காப்பி தூளின் வாசனையும் கலந்து பரவியிருந்தது. அடுப்பின் மீது வைத்திருந்த பாத்திரத்தில் பால் பொங்காமல் இருக்க கவனமாக கிளறி கொண்டிருந்தாள் வள்ளி. சமையலறை வாசல் அருகே நாற்காலி இழுத்து போட்டு அமர்ந்திருந்த சந்திரா நெற்றிய விரல்களால் அழுத்தியபடியே சலிப்போடு பேசினாள். வள்ளி, கொஞ்சம் சீக்கிரமாக வரக்கூடாதா? தலை வலி மண்டையை பொழக்குது. முதல்ல ஒரு காப்பியை போட்டு எடுத்துட்டு வா. இதோ வந்துட்டம்மம்மா என்று அவசரமாக பதிலளித்த வள்ளி தயக்கத்தோடு தொடர்ந்தாள். நேற்று ராத்திரி என் வீட்டுக்காரன் குடிச்சிட்டு வந்து ரொம்ப கலாட்டா பண்ணிட்டாம்மா. தூங்கவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வரதுக்கு. அதை கேட்ட சந்திரா அலட்சியமாக உதட்டை பிதுக்கினாள். எப்போ பாரு உனக்கு இதே சாக்கு தானே. என்னைக்காவது உன் புருஷன் குடிக்காமல் வீட்டுக்கு வந்திருக்கானா? இன்றைக்கி குடிக்காமல் வந்துட்டு அதனால தான் நேரமாக வர முடியலன்னு சொன்னால் கூட நம்பலாம். தினமும் இதே கதையை தானே சொல்லிகிட்ருக்க. வள்ளி சங்கடமாக சிரித்தாள். பதில் சொல்ல வார்த்தை இல்லை. அந்த நேரத்தில் படிக்கட்டில் வேகமாக இறங்கி வரும் காலடி சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்த வள்ளியின் முகமுடனே மலர்ந்தது. அக்கா வந்துட்டீங்களா? சிரித்தபடியே கேட்டுக்கொண்டு சமையல் அறைக்குள் நுழைந்தாள் ஷாலினி. அவளை மேலிருந்து கீழ் வரை ஒரு பார்வை பார்த்த சந்திரா முகத்தை சொலித்து கொண்டே சொன்னாள். வாடியம்மா, நீயாவது கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து வந்து மாமியாருக்கு ஒரு காப்பி போட்டு கொடுக்கணும்னு தோணாதா? நான் வயசானவ, காப்பிக்காகவும் காத்திருக்கணுமா? புன்னகை பூத்திருந்த ஷாலினியின் முகம் ஒரு நொடி வாடியது. சாரிங்க அத்தை, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இனிமே சீக்கிரமே வந்துடுறேன். இனிமே என்ன? இனிமே சொல்கிறதுக்கு மட்டும் குறைவே இருக்காது. அதற்கு மேல் ஒரு வார்த்தையும் பேசாமல் தலையை குனிந்து கொண்டாள் ஷாலினி.
அடுப்பின் மீது இருந்த பாலை இறக்கி கொண்டிருந்த வள்ளியின் மனம் மட்டும் கொதித்து கொண்டு தான் இருந்தது. பாவம் அந்த பொண்ணு கொஞ்சம் நேரமாவது சிரிச்சிட்டு இருந்தா கூட இந்த அம்மாவுக்கு பிடிக்காது போல. கை கால் நல்லா தானே இருக்குது, இவங்களே ஒரு கப் காப்பி போட்டு குடிச்சிருக்கலாம்ல, அதுக்கும் ஏதாவது ஒரு குறை சொல்லணும். இப்படி இல்லைன்னா தூக்கமே வராதோ என்னவோ என்று மனதிற்குள் புலம்பினாள். ஆனால் அந்த எண்ணங்கள் அனைத்துமே அவள் மனதிற்குள்ளேயே புதைந்து போயின. இந்த வீட்டில் வேலை பார்க்கும் ஒரு வேலைக்காரிக்கு வீட்டின் உரிமையாளரை எதிர்த்து பேசும் தைரியம் எங்கிருந்து வருவது? காலை உணவு வேலை. மேஜையில் எல்லாருமே அமைதியாக அமர்ந்திருக்க வள்ளி இட்லியை எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். ஷாலினி சட்னியையும் சாம்பாரையும் பரிமாறிக்கொண்டிருந்தாள். அலுவலகத்துக்கு செல்ல தயாராகி வந்த பிரவீன்குமார் தன் இருக்கையில் அமர்ந்தபடி தட்டில் இருந்த இட்லியை எடுத்தான். வள்ளி, எனக்கு ஒரு காப்பியும் கொண்டு வந்துருங்க. சரிங்க தம்பி. வள்ளி உள்ளே சென்றதும் ஒரு முடிவோடு அமர்ந்திருந்த சந்திரா மகனை பார்த்தாள். பிரவீன், சொல்லுங்கம்மா. நாளைக்கு ஆடி வெள்ளி, பெரிய கடை வீதியில் இருக்கிற கோணியம்மன் கோயிலுக்கு போகணும், அதனால் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக வந்துடு. பிரவீன்குமார் புருவம் சொருக்கினான். எதுக்குமா? எதுக்காகவா? அவள் ஒரு பெருமூச்சு விட்டாள். கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் இந்த வீட்டில் குழந்தை சிரிக்கிற சத்தம் கேட்கல. நாளைக்கு போய் அம்மன்கிட்ட வேண்டிக்கணும், அதுக்கப்புறம் நல்ல டாக்டரை போய் பார்க்கணும் நீங்கள் 2 பேரும். பிரவீன்குமார் சாப்பிட்டு கொண்டிருந்த கையை நிறுத்தினான். அம்மா, நான் சொல்லி முடிச்சிட்றேன். அவள் குரலில் அழுத்தம் அதிகரித்தது. இத்தனை வருஷமாக பார்க்கலான்னு தள்ளி போட்டுட்டே இருக்கிறீங்க, இனிமே தள்ளியெல்லாம் போட முடியாது. முதல்ல நல்ல டாக்டர்கிட்ட 2 பேரும் முழு பரிசோதனை பண்ணிக்கோங்க, அதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு நல்ல காரியத்தை ஆரம்பிங்க. பிரவீன்குமார் சலிப்போடு நாற்காலியில் சாய்ந்தான். என்னம்மா இது, 8 வருஷம் தானே ஆகுது, 10 வருஷம் கழித்து கூட குழந்தை பிறத்துக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, எதுக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்க? உனக்கு சொல்கிறது சுலபம்டா. சந்திராவின் குரலில் இருந்த ஆதங்கம் வெளிப்பட்டது. வெளியே எங்கே போனாலும், என்ன சந்திரா, இன்னும் வீட்டில் விசேஷம் இல்லையா? உன் மருமகளுக்கு இன்னும் குழந்தை இல்லையா அப்படின்னு குத்தலாக கேட்குறாங்க. ஒரு நொடி நின்று மகனை நேராக பார்த்தாள். அவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லி சமாளிக்கிறது என்னவோ நான் தானே. நீ பாட்டுக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு போயிடுற, சொந்த பந்தம், உறவுக்காரங்க, அக்கம் பக்கத்துக்காரங்கன்னு எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது என் தலையில் தானே வந்து விழுது. அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றாக ஷாலினியின் மனதை தொலைத்தது. இதுவரை அமைதியாக சாம்பார் ஊற்றி கொண்டிருந்த அவள் கை லேசாக நடுங்கியது. தலையை இன்னும் கொஞ்சம் குனிந்து கொண்டாள். யாரும் அவள் முகத்தை பார்க்கக்கூடாது என்பது போல கண்களில் திரண்ட கண்ணீரை உள்ளுக்குள்ளேயே விழுங்க முயன்றாள். அவள் முகத்தில் இருந்த மலர்ச்சி அந்த சில நிமிடங்களிலேயே மெதுவாக துணி கொண்டு துடைத்து போயிருந்தது. அதை பார்த்த பிரவீன்குமாருக்கு வருத்தம். மனைவியின் வேதனையை பார்த்த வலிதான் அவன் கண்களிலும் தெரிந்தது. சில நொடிகள் அந்த உணவு மேஜையில் அமைதி மட்டுமே நிலவியது. யாருக்குமே பேச தோன்றவில்லை. அந்த அமைதியை உடைத்தவன் பிரவீன்குமார் தான். சரிம்மா, போதும், இந்த பேச்சை இத்தோட விட்டுடுங்க. அவன் குரல் அமைதியாக இருந்தாலும் அதில் இருந்த அழுத்தம் சந்திராவுக்கும் புரிந்தது. நாளைக்கு கோயிலுக்கு தானே போகணும், நான் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக வந்துடுறேன், எல்லாருமே சேர்ந்து போகலாம். அதற்கு மேல் அந்த பேச்சை வளர்க்க விரும்பாதவன் அவசரமாக காலை உணவை முடித்துவிட்டு எழுந்தான். நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு கார் சாவியை எடுத்துக்கொண்டு வாசலை நோக்கி நடந்தான். வழக்கம் போல அவனை வழி அனுப்ப ஷாலினியும் பின்னால் வந்தாள். வீட்டின் முன் வாசலில் சில நொடிகள் இருவரும் மட்டும் நின்றனர். ஷாலினியின் முகத்தில் இன்னும் அந்த வாட்டம் மறையவே இல்லை. அதை பார்த்த பிரவீன்குமார் மெதுவாக அவள் அருகே வந்து நின்றான். வருத்தப்படாத ஷாலி. அவன் குரலில் இருந்த மென்மை அவள் மனதை வருடியது. அம்மாவை பற்றி தான் உனக்கு ஏற்கனவே தெரியுமில்ல, அவங்கள யாராலையும் மாற்ற முடியாது, நாம தான் கொஞ்சம் பொறுத்து போகணும். ஷாலினி மெல்லிய புன்னகையோடு தலையசைத்தாள். இது எனக்கு தெரியாதுங்களா? ஒரு கணம் அவன் முகத்தை பார்த்தவள் அக்கறையோடு சொன்னாள். நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்க, ஆஃபீஸ்க்கு போய் நிம்மதியாக வேலையை பாருங்கள். வீட்டையே நினச்சிட்டு இருந்தா எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாது. அவள் வார்த்தைகளில் குற்றச்சாட்டோ வருத்தத்தை காட்டும் முயற்சியோ இல்லை. கணவனின் மனம் சுமையாக இருக்கக்கூடாது என்ற அக்கறை மட்டுமே இருந்தது. அந்த நொடியில் பிரவீன்குமாரின் மனம் நெகிழ்ந்து போனது. எவ்வளோ பெரிய மனசு இவளுக்கு, எல்லா வேதனைகளையும் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு என்னை மட்டும் நிம்மதியாக இருக்க சொல்கிறாளே என்று எண்ணி அவனுக்கு ஷாலினியின் மீது இருந்த அன்பும் மரியாதையும் இன்னும் அதிகரித்தது. தன்னை முழுமையாக புரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கை துணை கிடைத்திருப்பது அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரமே. அந்த பெருமிதம் அவன் மனதை நிரப்பியது. மாலை சீக்கிரமாக வந்துடுறேன் என்று புன்னகையோடு சொல்லிவிட்டு காரில் ஏறினான். ஷாலினியை இன்னொரு முறை திரும்பி பார்த்துவிட்டு காரை இயக்கினான். வாசலில் நின்றபடியே கார் தெருமுனையை தாண்டி மறையும் வரை பார்த்து கொண்டிருந்தாள் ஷாலினி. அதன் பிறகுதான் ஒரு பெருமூச்சோடு வீட்டிற்குள் திரும்பினாள்.
அதே நேரத்தில் பிரவீன்குமாரின் கார் கோயம்புத்தூரின் பரபரப்பான சாலைகளை கடந்து அவனது கட்டுமான நிறுவனத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. கோயம்புத்தூரின் பரபரப்பான சாலையில் கார் சீரான வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. ஆனால் பிரவீன்குமாரின் மனம் மட்டும் அமைதியாக இல்லை. 1000 எண்ணங்கள் ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு மோதிக்கொண்டிருந்தது. பாவம் ஷாலினி, அம்மா பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவளை எவ்வளவு காயப்படுத்துதுன்னு எனக்கு தெரியும். வெளியில் அவள் எதுவும் காட்டிக்க மாட்டா, ஆனால் உள்ளுக்குள்ளே எவ்வளவு துடிக்கிறாளோ. ஸ்டியரிங்கை இறுக்கமாக கைகள் பிடித்தன. இந்த ஆண்டவன் ஏன் எங்களுக்கு மட்டும் இந்த சோதனையை கொடுத்துருக்கான்? ஒரு குழந்தைய கொடுத்துருந்தா இந்த வீட்டில் இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்காது. ஒரு நொடி அவன் மனதில் வேறொரு எண்ணம் தோன்றியது. தத்தெடுத்து ஒரு குழந்தைய வளர்க்கலான்னு எத்தனையோ தடவை யோசிச்சிருக்கேன். ஆனால் அம்மா அதுக்கு ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டாங்க. நம்ம வம்சத்து வாரிசு வேணுங்கிற பழைய காலத்து பிடிவாதத்தை இன்னைக்கு வரைக்கும் விடாமல் பிடிச்சிட்ருக்காங்க. இந்த காலத்தில் வாழ்க்கையும் மனநிலையும் அவங்களால ஏற்றுக்க முடியல. ஆழமாக மூச்சை இழுத்து கொண்டான். குழந்தை வேண்டும் என்று அம்மாவுக்கு மட்டும்தான் ஆசையா? ஷாலினிக்கு இல்லையா? ஏன் எனக்கு இல்லையா? ஒரு பெண்ணா ஷாலினிக்கு அந்த ஏக்கம் அதிகமாக இருக்குமில்ல, அதை ஏன் அம்மா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க? சிக்னலில் கார் நின்றது. வெளியே பார்வையை பதித்திருந்தாலும் மனம் மட்டும் வீட்டையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது. ஊருலகத்தில் இருக்கிறவங்க எதையாவது பேசிக்கிட்டே தானே இருப்பாங்க. எல்லோரோட வாயையும் நம்மளால் மூட முடியாது. ஆனால் அதுக்காக அவங்க சொல்கிற வார்த்தைகளை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து தினமும் ஷாலினியை காயப்படுத்தணுமா? அவள் மனம் வேதனையால் கனத்தது. அம்மா, என் மருமக மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு ஒரு நிமிஷம் நினச்சிருந்தாங்கன்னா, வெளியில் யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லி அவங்க வாயை அடைச்சிருப்பாங்க. அதை விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததும் அதையே ஷாலினிக்கிட்ட பேசி குத்தி காட்டுறாங்க. அவன் உதடுகளில் ஏமாற்றமான புன்னகை ஒன்று தோன்றி மறைந்தது. என்ன தலையெழுத்தோ, அம்மாவை வெறுக்கவும் முடியல, ஷாலினி படுற வேதனையை பார்க்கவும் முடியல. இந்த ரெண்டுக்கு நடுவில் நான் தான் தினம் சிக்கி தவிக்கிறேன். அவன் மனதில் எழுந்த அந்த பெருமூச்சு காரின் அமைதியான பயணத்தை விட கனமாக இருந்தது. கணவனை வழி அனுப்பிவிட்டு மெதுவாக வீட்டிற்குள் நுழைந்தாள் ஷாலினி. அவளை பார்த்ததும் சந்திர ஒரு நக்கலான சிரிப்பை உதிர்த்தாள். புருஷனை கொஞ்சறதுல ஒன்றும் குறைச்சல் இல்லை, ஆனால் ஒரு பிள்ளைக்கு தான் இங்கே வழியை காணோம் இந்த வீட்டில் என்று குத்தல் மொழி பேசிக்கொண்டாள். டீப்பாயின் மீது இருந்த டிவி ரிமோட்டை எடுத்தவள் தொலைக்காட்சியை இயக்கி தனக்கு பிடித்த சீரியலை போட்டாள். பிறகு டீப்பாயை தன் அருகே இழுத்து அதன் மேல் கால்களை நீட்டி வைத்து எந்த கவலையும் இல்லாதவளைப் போல சாய்ந்து அமர்ந்து கொண்டாள். அந்த ஒரு வார்த்தை ஷாலினியின் மனதை மீண்டும் காயப்படுத்திவிட்டது. சில நொடிகள் அப்படியே நின்றிருந்தவள் எதுவும் பேசாமல் மெதுவாக சமையலறைக்குள் நடந்தாள். அங்கே வள்ளி மதிய உணவுக்கான வேலைகளில் மும்மரமாக இருந்தாள். ஷாலினி உள்ளே வந்ததும் அவள் கையில் இருந்த கூடையை வாங்கி கொண்டு, கொடுவள்ளி அக்கா, நான் அறுக்கிறேன் என்று அருகில் அமர்ந்தாள். ஷாலினியின் முகத்தை பார்த்த வள்ளிக்கு அவள் மனநிலை புரிந்து போனது. வா கண்ணு என்று பாசமாக அழைத்தவள் வேலை செய்தபடியே பேச ஆரம்பித்தாள். இதுக்கெல்லாம் எதுக்கு மூஞ்சி எப்படி தூக்கி வச்சுக்கணும்? இது அன்னாட நடக்கிற விஷயந்தானே. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மனசை போட்டு குழப்பிக்காத. ஷாலினி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் கண்ணு. உன் வீட்டில் ஒரு பிரச்சனைன்னா என் வீட்டில் இன்னொரு பிரச்சனை. எந்த வீட்டில் தான் பிரச்சனை இல்லைன்னு சொல்லு பார்க்கலாம். ஒரு பெருமூச்சு விட்டாள் வள்ளி. எனக்கு ஒரு மாமியார் இருந்தாலே, அப்பாப்பா, அவள் சாகிற வரைக்கும் என்னை கொத்தி எடுத்துட்டா. அதுக்கப்புறம் அவள் வேலையை என் புருஷன் எடுத்துக்கிட்டான்னா பார்த்துக்கோயேன். அவன் என்னை படுத்தின பாடு கொஞ்சம் நஞ்சமில்லை. அந்த விஷயத்தில் என் மாமியாரையே அவன் மிஞ்சிட்டான். கசப்பாக சிரித்தாள். தினமும் குடிச்சிட்டு வந்து ஏதாவது ரகலை பண்ணுவான். அவன் என்னை படுத்துகிற பாடு என் வாயால் சொல்ல முடியாது. பிறகு ஷாலினியை பார்த்து மெதுவாக புன்னகைத்தாள். ஆனால் இங்கே வந்து உன் கூட பேசிட்டு வேலை செய்கிற இந்த கொஞ்ச நேரம்தான் எனக்குமே ஒரு நிம்மதி. அந்த வார்த்தைகள் ஷாலினியின் மனதை லேசாக வருடின. வள்ளி அவள் தோலை மெதுவாக தட்டினாள். அதனால் எதை பற்றியும் அதிகமாக யோசிக்காத கண்ணு. வேதனையை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தீன்னா அது நம்மளை தான் கொஞ்சம் கொஞ்சமாக தின்னுடும். சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள் உறுதியோடு சொன்னாள். கடவுள் உனக்கு நல்லது தான் செய்வார் பாரு. கூடிய சீக்கிரமாக உனக்கும் ஒரு குழந்தை பிறக்கும். அப்போது இந்த வீட்டில் எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. இப்போ பேசுகிறவங்க வாயும் தானாக அடைஞ்சிடும். ஷாலினி வள்ளியை பார்த்தாள். உதட்டில் ஒரு மெல்லிய விரக்தியான புன்னகை மட்டுமே தோன்றி மறைந்தது. பாப்போக்கா என்று மெதுவாக சொன்னவள் அருகில் இருந்த கொத்தவரங்காயை எடுத்து அமைதியாக நறுக்கத் தொடங்கினாள். அவள் கையில் கத்தி மட்டும் இயங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் மனமோ எங்கோ தொலைவில் சொல்ல முடியாத ஒரு ஏக்கத்தோடு அலைந்து கொண்டிருந்தது.
அன்று மாலை வழக்கத்தை விட சீக்கிரமாகவே வீட்டுக்கு திரும்ப முடிவு செய்திருந்தான் பிரவீன்குமார். காலையில் வீட்டை விட்டு கிளம்பும்போது ஷாலினியின் முகத்தில் தெரிந்த அந்த வாடிய புன்னகை அவன் மனதை நாள் முழுவதும் அகலவே இல்லை விட்டு. எத்தனை முறை வேலையில் கவனம் செலுத்த முயன்றாலுமே அவள் முகம்தான் நினைவுக்கு வந்தது. காலையிலேயே அலுவலகத்துக்கு சென்று அவசரமான கோப்புகளை பார்த்து முடித்தவன் அங்கிருந்து நேராக கட்டுமான படிகள் நடைபெற்று வந்த இடங்களுக்கு சென்றான். நீலாம்பூரில் புதிய நட்சத்திர ஹோட்டலின் கட்டுமான பணிகள் வேகமாக நடைபெற்று வந்தது. அங்கிருந்த பொறியாளரிடம் சில ஆலோசனைகளை சொல்லிவிட்டு அடுத்ததாக சூலூரில் கட்டப்பட்டு கொண்டிருந்த பிரம்மாண்ட பங்களாவுக்கு சென்றான். அங்கிருந்து சின்னியம்பாளையத்தில் எழுந்து கொண்டிருந்த தனி வீட்டின் பணிகளையும் பார்வையிட்டான். இறுதியாக பீலமேட்டில் கட்டப்பட்டு வந்த வணிக வளாகத்தையும் சுற்றி பார்த்தான். ஒவ்வொரு இடத்திலும் வேலைகளை திட்டமிட்டு நடைபெறுகிறதா என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு பிறகுதான் அங்கிருந்தே கிளம்பினான். பொதுவாக இது போன்ற ஆய்வுகள் முடிவதற்கு இரவு ஆகிவிடும். ஆனால் அன்று மட்டும் மனம் முழுவதும் வீட்டையே சுற்றி கொண்டிருந்ததால் தேவையான அறிவுறுத்தல்களை சொல்லிவிட்டு மற்ற வேலைகளை மறுநாளுக்கு தள்ளி வைத்தான். காரை வீட்டை நோக்கி திருப்பிய போது அவன் மனதில் ஒரே ஒரு எண்ணம்தான் இருந்தது. ஷாலி இப்போ எப்படி இருப்பாளோ? வீட்டை நோக்கி காரை ஓட்டி கொண்டிருந்த பிரவீன்குமார் மனதிற்குள் ஒரு முடிவுக்கு வந்திருந்தான். இன்றைக்கி வீட்டுக்கு போனதும் ஷாலியை கூட்டிகிட்டு வெளியில் போகணும். ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வெளியிலேயே சாப்பிட்டுட்டு வந்தால் அவளோட மனசு கொஞ்சமாவது மாறும். காலையில் இருந்த அந்த வாட்டம் அவள் முகத்தில் இருக்கக்கூடாது. ஒரு பெருமூச்சு விட்டான். அம்மா இப்படி தான் யோசிக்காமல் எதையாவது பேசிடுவாங்க. அதனால் காயப்படுறது என்னவோ ஷாலி தான். அம்மாவோட பேச்சை என்னால் மாற்ற முடியல. ஆனால் அவளோட மனசையாவது நான் மாற்றணும். அந்த எண்ணத்தோடு வீட்டிற்குள் காரை நுழைத்தான். தோட்டத்தில் நின்றிருந்த ஷாலினியை பார்த்ததும் பிரேக்கை அழுத்தினான். மாலை வெயில் மெதுவாக குறைந்து கொண்டிருந்தது. செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்த ஷாலினியின் முகத்தில் காலையில் இருந்த சோர்வு இன்னும் முழுமையாக விலகவே இல்லை. வீட்டிற்குள் கூட செல்லாமல் நேராக தோட்டத்திற்கே வந்தான் பிரவீன்குமார். ஷாலு என்று அழைத்தபடி அவள் அருகில் வந்து நின்றான். அவள் திரும்பி பார்த்ததும் முகத்தில் சின்ன புன்னகை மலர்ந்தது. அடடா, இன்னைக்கு என்ன அதிசயம், இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க? அதெல்லாம் அப்புறம் என்று சிரித்தவன், நீ சீக்கிரமாக போய் ரெடியாகு, பிராட்வே போகிறோம் என்றான். பிராட்வேயா? அவள் ஆச்சரியமாக பார்த்தாள். எதுக்கு? ஒரு நல்ல படம் வந்திருக்குது, பார்க்கலாம். அப்படியே வெளியில் டின்னரும் முடிச்சுட்டு வந்துடலாம். ஷாலினி மெதுவாக தலையசைத்தாள். எனக்கு என்னவோ மூடே இல்லைங்க, இன்னொரு நாளைக்கு போகலாமா? அவள் சொல்லி முடிப்பதற்குள் அவள் கையில் இருந்த தண்ணீர் பைப்பை வாங்கியவன் சிரித்தபடியே அதை அருகில் இருந்த புல்வெளியில் வைத்தான். அதெல்லாம் முடியாது. அவளை நேராக பார்த்து கண் சிமிட்டினான். உன் மூட மாற்ற தான் இந்த அவுட்டிங்கே, பேசாம வா என்று சொல்லிவிட்டு அவள் கையை பிடித்தான். வாடா. அவன் பிடியில் இருந்த அன்பை மறுக்க முடியாமல் அவனோடு வீட்டிற்குள் நடந்தாள் ஷாலினி. இருவரும் மாடியிலிருந்து தங்கள் அறைக்கு சென்றனர். அலமாரியை திறந்து துண்டை எடுத்துக்கொண்ட பிரவீன்குமார், நான் ஒரு குளியல் போட்டுட்டு வந்துடுறேன், அதுக்குள்ளே நீ ரெடி ஆயிடு என்று சொல்லிவிட்டு குளியல் அறைக்குள் நுழைந்தான். கதவு மூடிய சத்தம் கேட்டதும் ஷாலினி அமைதியாக நின்றாள். வெளியே செல்லும் மனநிலை அவளுக்கு துளி கூட இல்லை. காலை நடந்த சம்பவம் இன்னும் மனதை விட்டு அகலவே இல்லை. ஆனால் எனக்காகத்தானே இவ்வளவு சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டே வந்திருக்காரு. நான் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தால் அவருக்கு தானே கஷ்டமாக இருக்கும் என்று நினைத்தவள் ஒரு பெருமூச்சை வெளியேற்றினாள். பிறகு அலமாரியை திறந்து எளிமையான அழகிய சுடிதார் ஒன்றை எடுத்தாள். அதை அணிந்து லேசாக முகம் கழுவி முடியை ஒழுங்குபடுத்தி கொண்டாள். கண்ணாடி முன் நின்று தன்னை ஒரு முறை பார்த்தவள் உதட்டில் ஒரு மெல்லிய புன்னகையை வரவழைக்க முயன்றாள். அது முழுமையான புன்னகையாக இல்லை, ஆனால் கணவனின் மனம் வருந்தக்கூடாது என்பதற்காக அவள் அணிந்திருந்த புன்னகை அது. சிறிது நேரத்தில் இருவரும் தயாராகி கீழே இறங்கி வந்தனர். அந்த நேரம் ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தபடி சத்துமாவு கஞ்சியை குடித்து கொண்டிருந்தாள் சந்திரா. படிக்கட்டில் இறங்கி வந்த பிரவீன்குமாரையும் ஷாலினியையும் பார்த்ததும் ஒரு கணம் நிமிர்ந்து பார்த்தாள். அந்த பார்வையின் அர்த்தம் பிரவீன்குமாருக்கும் புரிந்தது. அவன் இயல்பாகவே, அம்மா நானும் ஷாலியும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுறோம் என்றான். சந்திரா எதுவும் பேசவில்லை. ஒரு நொடி இருவரையும் பார்த்தவள், சரி போயிட்டு வாங்க என்று மட்டும் சொல்லிவிட்டு மீண்டும் தன் கஞ்சியை குடிக்க ஆரம்பித்தாள். அவ்வளவுதான், வேற எந்த கேள்வியும் இல்லை, கூத்தலான வார்த்தைகளும் இல்லை. அதை கேட்டு ஷாலினியின் மனம் லேசானது. படிக்கட்டில் இறங்கியதிலிருந்தே எங்கே அத்தை ஏதாவது சொல்லிடுவாங்களோ என்ற பதற்றத்தோடு தான் வந்திருந்தாள். ஆனால் எதிர்பார்த்தது எதுவும் நடக்கவில்லை. அவருடைய அந்த அமைதியான சம்மதமே அவளுக்குள் ஒரு நிம்மதி பெருமூச்சை வரவழைத்தது. அறியாமலேயே அவள் முகத்தில் மெல்லிய புன்னகை ஒன்றும் மலர்ந்தது. அதை கவனித்த பிரவீன்குமார் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவள் மனம் கொஞ்சமாவது இலகுவாக இருப்பதை உணர்ந்தவன் திருப்தியோடு காரை நோக்கி நடந்தான்.
ஆனால் அவள் மனம் கொஞ்சமாவது இலகுவாக இருப்பதை உணர்ந்தவன் திருப்தியோடு காரை நோக்கி நடந்தான். ஷாலினியும் அவனோடு இணைந்து நடந்தாள். கணவனோடு வெளியே செல்லும் அந்த சிறிய தருணம் கூட அன்று அவளுக்கு ஒரு பெரிய ஆறுதலாகவே தோன்றியது. பிரவீன்குமாரின் கார் கோயம்புத்தூரின் மாலை நேர போக்குவரத்தை கடந்து பிராட்வே திரையரங்கை நோக்கி சென்று கொண்டிருந்தது. படம் ஆரம்பிக்கும் வரை இருவருமே சின்ன சின்ன விஷயங்களை பற்றி பேசி கொண்டிருந்தனர். முதல் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்த ஷாலினி படம் நகர நகர அதில் ஒன்றி போனாள். இடையிடையே பிரவீன்குமார் அவளை திரும்பி பார்த்தான். காலையில் முகத்தில் இருந்த சோர்வு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து அவள் இயல்பாக சிரிப்பதை பார்த்ததும் அவன் மனம் நிறைந்தது. இவ்வளவுதான், அவ சிரிச்சாலே போதும் என்று நினைத்து கொண்டான். படம் முடிந்து வெளியே வந்தபோது இரவு குளிர்ந்த காற்று இருவரையும் இதமாக தழுவியது. படம் எப்படி இருந்துச்சு என்று கேட்டான் பிரவீன்குமார். ரொம்ப நல்லா இருந்துச்சு என்று பல மணி நேரங்களுக்கு பிறகு மனதார புன்னகைத்தாள் ஷாலினி. தேங்க்ஸ் என்று மெதுவாக சொன்னாள். எதுக்கு? எனக்காக இவ்வளவு சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு வந்ததுக்கு. பிரவீன்குமார் சிரித்தான். உனக்காக இல்லைனா வேற யாருக்காக வருவனா என்று அவனது பதிலில் இருந்த அன்பு ஷாலினியின் இதயத்தை நெகிழ வைத்தது. அங்கிருந்து அருகில் இருந்த உணவகத்துக்கு சென்று இருவரும் விருப்பமான உணவுகளை ஆர்டர் செய்து எந்த அவசரமும் இல்லாமல் அமர்ந்து சாப்பிட்டனர். வீட்டு விஷயங்களை பற்றிய பேச்சை இருவருமே திட்டமிட்டே தவித்தனர். அந்த சில மணி நேரம் அவர்கள் இருவரும் கணவன் மனைவியாக மட்டுமே இருந்தார்கள். பிரச்சனைகளோ வேதனைகளோ குழந்தை பற்றிய பேச்சுகளோ எதுவுமே அவர்களை தொந்தரவு செய்யவில்லை. இரவு நேரமானதும் மனம் கொஞ்சம் இலகுவாக இருந்தது. இருவருமே சந்தோஷமாக வீட்டுக்கு திரும்பினார்கள். மறுநாள் காலை வீட்டில் வழக்கமான பரபரப்பு ஆரம்பித்து விட்டது. அலுவலகத்துக்கு கிளம்ப தயாராகி கொண்டிருந்த பிரவீன்குமாரை அழைத்தாள் சந்திரா. பிரவீன், சொல்லுங்கம்மா, இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் வீட்டில் இருக்கணும் நீ. அவன் அமைதியாக அம்மாவை பார்த்தான். என்ன தலைப்புற வேலையாக இருந்தாலும் அதை தள்ளி வச்சுட்டு நேரத்துக்கு வந்துடு. கோணியம்மன் கோயிலில் அர்ச்சனைக்கு சொல்லியிருக்கேன். குடும்பத்தோடு போய் சாமி கும்பிட்டுட்டு வரணும். ஒரு நொடி இடைவெளி விட்டவள் மீண்டும் தொடர்ந்தாள். இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை, அதை மறந்துடாத. சரிம்மா என்று மட்டும் தலையசைத்தான் பிரவீன்குமார். அம்மாவிடம் மறுத்து பேசும் பழக்கம் அவனுக்கும் இல்லை. கட்டுமான தொழிலில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களை வழிநடத்தும் திறமையான நிர்வாகியாக இருந்தாலுமே வீட்டிற்குள் வந்துவிட்டால் அவன் சந்திராவின் மகன் மட்டுமே. வெளியுலகில் அவன் சொன்ன வார்த்தையே இறுதி. ஆனால் இந்த வீட்டில் அம்மாவின் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாமல் நடந்து கொள்வதையே தனது கடமையாக நினைப்பவன். அந்த மரியாதையும் கட்டுப்பாடும் தான் சந்திரா எவ்வளவு கண்டிப்பாக பேசினாலும் அவனை அமைதியாக இருக்கச் செய்தது. அன்று மாலை அம்மாவிடம் கொடுத்த வாக்குறுதியைப் போலவே சரியாக 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து விட்டான் பிரவீன்குமார். அவனுக்காகவே காத்திருந்த சந்திராவும் ஷாலினியும் தயாராக இருந்தனர். சிறிது நேரத்தில் மூவருமே காரில் புறப்பட்டு கோயம்புத்தூரின் பழமையான கோணியம்மன் கோயிலை அடைந்தனர். அன்று ஆடி வெள்ளிக்கிழமை என்பதால் கோயில் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது. அம்மனுக்கு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்று கொண்டிருந்தது. சந்திரா ஏற்கனவே அர்ச்சனைக்கு சொல்லி வைத்திருந்ததால் குடும்பத்தின் பெயரில் அர்ச்சனை நடைபெற்றது. மூவரும் பக்தியோடு கற்பூர ஆரத்தியை ஏற்றுக்கொண்டு கண்களை மூடி மனமுருக இறைவனை வேண்டிக் கொண்டார்கள். என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், என் மருமகளுக்கு சீக்கிரமாக குழந்த பிறக்கணும், என் கையில் ஒரு பேரனையோ பேத்தியோ தூக்குற பாக்கியம் எனக்கு கிடைக்கணும். கோணியம்மா தாயே, அந்த வரத்தை மட்டும் எனக்கு கொடுத்துடு என்று மனம் முருக வேண்டிக் கொண்டாள் சந்திரா. அதே நேரத்தில் ஷாலினியும் கண்களை மூடியபடியே நீண்ட நேரம் அமைதியாக நின்றாள். எந்த குறையும் இல்லாத வாழ்க்கை, அன்பான கணவன், அமைதியான குடும்பம், இவற்றையெல்லாம் கொடுத்த இறைவன் தாய்மை என்ற ஒரு வரத்தை மட்டும் தனக்கு கொடுக்க வேண்டும் என்று உள்ளம் நிறைய பிரார்த்தித்தாள். அவள் கண்ணை திறந்தபோது மனம் கொஞ்சம் இலகுவாக இருந்தது. எத்தனை நாட்களுக்கு பிறகோ ஒரு சிறிய நம்பிக்கை அவள் மனதிற்குள் முளைத்தது. கோயில் பிரகாரத்தை மெதுவாக சுற்றிவிட்டு மூவரும் வெளியே வந்தனர். அங்கிருந்து அருகில் இருந்த கௌரி சங்கர் உணவகத்துக்கு சென்று இரவு உணவை முடித்து கொண்டனர். அந்த மாலை முழுவதும் சந்திராவும் எந்த குத்தலான பேச்சும் சொல்லவில்லை. அதுவே ஷாலினிக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது. இரவு நேரமானதும் மன நிறைவுடன் மூவரும் வீட்டிற்கு திரும்பினர். இரவு உணவை முடித்துவிட்டு மூவரும் ஹாலில் அமர்ந்திருந்தனர். சில நிமிட அமைதிக்கு பிறகு சந்திரா தான் பேச்சை ஆரம்பித்தாள். பிரவீன், சொல்லுங்கம்மா, வர்ற வியாழக்கிழமை டாக்டர் மதுரவாணி கிட்ட ஷாலினிக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கேன். அந்த ஒரு வாக்கியத்திலேயே பிரவீன்குமார் நிமிர்ந்து அம்மாவை பார்த்தான். சந்திராவே தொடர்ந்து பேசினாள். முதல்ல ஷாலினியை கூட்டிகிட்டு போய் டாக்டரை பாரு. அங்கேயே நீயும் டாக்டர் பிரகாஷ் கிட்ட செக் பண்ணிக்கோ. 2 பேரோட ரிப்போர்ட்டும் வந்ததுக்கு பிறகு அடுத்தது என்ன செய்யணும்னு யோசிக்கலாம். பிரவீன்குமார் முகம் சற்றே மாறியது.
அம்மா என்னம்மா இது? என்னம்மா? சந்திராவின் குரலில் உறுதி குறையவே இல்லை. எத்தனை தடவை தான் இதையே சொல்லிக்கிட்டு இருப்பீங்க? இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது. அவள் நேராக மகனை பார்த்தாள். 2 பேரும் போய் முழுசாக செக்கப் பண்ணிக்கோங்க. முதல்ல பிரச்சனை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். பிரவீன்குமார் அமைதியாக சொன்னான். எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இருக்காதம்மா, நாங்கள் நார்மலாக தான் இருக்கோம். அதை நீ சொல்லக்கூடாதுடா. சந்திரா உடனே மறுத்தாள். டாக்டர் சொல்லட்டும். டாக்டர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் நானும் அதை ஏற்றுக்கிறேன். ஒருவேளை ஏதாவது குறை இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சிகிச்சை என்னன்னு பார்க்கலாம். அவளுடைய குரலில் பிடிவாதம் இருந்தாலுமே அதுக்குள் ஒரு தாயின் கவலையும் கலந்திருந்தது. பிரவீன்குமார் மெதுவாக திரும்பி ஷாலினியை பார்த்தான். அவள் சில நொடிகள் அமைதியாக இருந்தாள். பிறகு மெல்ல சொன்னாள், அத்தை சொல்கிறதுலேயும் தப்பில்லைங்களே. பிரவீன்குமார் அவளை ஆச்சரியமாக பார்த்தான். நாம் இனிமேலும் இதை தள்ளி போட வேண்டாம், ஒரு தடவை போய் செக் பண்ணிக்கலாம், எல்லாம் நல்லபடியாக தான் இருக்கும். ஷாலினியின் குரலில் பயம் இருந்தது. ஆனால் அந்த பயத்தை விட ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்ற எண்ணமே அதிகமாக இருந்தது. மனைவியின் சம்மதத்தை பார்த்த பிரவீன்குமார் ஆழமாக பெருமூச்சு விட்டான். சரி என்று ஒற்றை வார்த்தையோடு தலையசைத்தான். அவன் மனதிற்கோ அதில் விருப்பமே இல்லைதான். இருந்தாலுமே ஷாலினியின் மன நிம்மதிக்காகவும் அம்மாவின் பிடிவாதத்துக்காகவும் ஒரு முடிவு கட்டவும் அந்த மருத்துவ பரிசோதனைக்கு சம்மதத்தை தவிர அவனுக்கு வேற வழியே இல்லை. சம்மதித்தான். வந்த வியாழக்கிழமை காலை பிரவீன்குமாரும் ஷாலினியும் மருத்துவமனைக்கு சென்றனர். ஷாலினியை மகப்பேறு நிபுணர் டாக்டர் மதுரவாணி பரிசோதித்தார். அதே நேரத்தில் பிரவீன்குமாரை ஆண்கள் மலட்டுத்தன்மை நிபுணர் டாக்டர் பிரகாஷ் பார்த்தார். இருவருக்கும் தேவையான அனைத்து பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டது. இரத்த பரிசோதனை, ஸ்கேன், ஆய்வக சோதனைகள் என்று அடுத்தடுத்த பரிசோதனைகளின் முடிவிற்கு மதியம் ஆகிவிட்டது. அனைத்து அறிக்கைகளையும் பார்த்த டாக்டர் மதுரவாணி அமைதியாக சொன்னார். எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சிடுச்சு, ரிசல்ட்டு நாளைக்கு கிடைச்சிடும். நாளைக்கு 2 பேரும் சேர்ந்தே வாங்க. சரிங்க டாக்டர் என்று சொல்லிவிட்டு இருவரும் மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தார்கள். வீட்டை நோக்கி கார் சென்று கொண்டிருந்தது. காருக்குள் வழக்கமாக இருக்கும் பேச்சும் சிரிப்பும் அன்று இல்லை. அமைதி மட்டுமே இருந்தது. ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் ஷாலினி. அவள் மனம் முழுவதும் நாளைய அறிக்கையை சுற்றியே சுழன்று கொண்டிருந்தது. அந்த அமைதியை உடைத்தவள் மெதுவாக கேட்டாள், பிரவீன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. அவன் ஒரு கணம் அவளை திரும்பி பார்த்தான். எதுக்கு? ரிசல்ட் என்ன வருமோன்னு. அவளது குரலில் இருந்த நடுக்கம் அவன் மனதையும் தொட்டது. ஸ்டேரிங்கில் இருந்து ஒரு கையை எடுத்து அவளது கையை மெதுவாக பற்றி கொண்டான். ஷாலி என்றவன் ஆறுதலாக புன்னகைத்தான். எது வந்தாலும் அதை பார்த்துக்கலாம், இப்போவே மனசை போட்டு குழப்பிக்காத. அவள் அமைதியாக அவனை பார்த்தாள். நமக்கு நல்ல ரிசல்ட்டு தான் வரும், தைரியமாக இரு. அவன் சொன்ன வார்த்தைகள் நம்பிக்கையோடு இருந்தன. ஆனால் அவன் மனம் முழுமையான அமைதியில் இல்லை. ஒருவேளை ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா என்ற ஒரு மெல்லிய பயம் அவனது மனதின் ஆழத்தில் தலை தூக்கி கொண்டேதான் இருந்தது. அந்த பயத்தை ஷாலினியிடம் அவன் காட்ட விரும்பவில்லை. அவளுக்கு தைரியம் சொல்ல வேண்டியவன் தானே கலங்கி போகக்கூடாது என்று நினைத்து கொண்டான். கார் அமைதியாக வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஆனால் அவர்களின் மனம் மட்டும் மறுநாள் கிடைக்கப் போகும் அந்த ஒரு மருத்துவ அறிக்கையை நோக்கியே பயணித்து கொண்டிருந்தது. மறுநாள் மாலை சரியாக 5 மணிக்கே பிரவீன்குமாரும் ஷாலினியும் மருத்துவமனையை அடைந்து விட்டார்கள். இருவரையும் ஆலோசனை அறைக்குள் அழைத்து சென்ற செவிலியர் சில நிமிடங்கள் காத்திருக்க சொன்னால் அவர்களின் மனதில் இருந்த பதற்றம் முகத்திலேயே தெரிந்தது. சிறிது நேரத்தில் டாக்டர் மதுரவாணி உள்ளே வந்தார். கையில் இருந்த மருத்துவ அறிக்கைகளை மேஜையின் மீது வைத்துவிட்டு இருவரையும் அமைதியாக பார்த்தார். மிஸ்டர் பிரவீன், மிஸ்ஸஸ் ஷாலினி, உங்கள் 2 பேரோட டெஸ்ட் ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. டாக்டர் பிரகாஷ் பார்த்த ரிப்போர்ட்டையும் என்கிட்ட கொடுத்துருக்காங்க. பிரவீன்குமார் அமைதியாக தலையசைத்தான். டாக்டர் கோப்பை திறந்து பார்த்தபடியே பேச ஆரம்பித்தார். முதல்ல நல்ல விஷயத்த சொல்லிடுறேன் மிஸ்டர் பிரவீன், உங்கள் எல்லா ரிப்போர்ட்டும் நார்மலாக இருக்குது. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த வார்த்தையை கேட்டதும் பிரவீன்குமார் ஒரு கணம் ஷாலினியை திரும்பி பார்த்தான். ஆனால் டாக்டரின் முகத்தில் இருந்த தீவிரம் இன்னும் குறையவில்லை. அவர் மெதுவாக ஷாலினியை நோக்கி திரும்பினார். மிஸ்ஸஸ் ஷாலினி, உங்கள் ரிப்போர்ட்ஸில் சில பிரச்சனைகள் இருக்குது. ஷாலினியின் விரல்கள் தானாக ஒன்றோடு ஒன்று இறுக பற்றி கொண்டது. உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சி மிகவும் குறைவாக இருக்குது. அதோட கர்ப்பப்பையும் மிகவும் பலவீனமாக இருக்குது. இயற்கையாக கர்ப்பம் தரிப்பதற்கான வாய்ப்பும் மிகவும் குறைவு. கர்ப்பம் ஏற்பட்டாலும் அதை முழு காலமும் சுமந்து செல்ல உடலுக்கும் சிரமம் ஏற்படக்கூடும். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஷாலினியின் இதயத்தில் கல்லாக விழுந்தது. டாக்டர் தொடர்ந்து அமைதியாக சொன்னார்.
இப்போ மருத்துவத்தில் பல முன்னேற்றங்கள் வந்திருக்கு. ஆனால் நம்பிக்கையை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா சிகிச்சை வழிகளையும் நிதானமாக யோசிக்கலாம். தேவை என்றால் வாடகை தாய் போன்ற வாய்ப்புகளையும் குடும்பமாக உட்கார்ந்து பேசிக்கலாம். முதல்ல நீங்கள் 2 பேரும் இந்த விஷயத்தை அமைதியாக ஏற்றுக்கோங்க. அதற்கு மேலே ஷாலினியால் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளவே முடியவில்லை. அவளது கண்களில் தேங்கியிருந்த கண்ணீர் கன்னங்களில் வழிந்தது. என்னால் குழந்தை பெற்றுக்க முடியாதா? அந்த ஒரு எண்ணமே அவளுடைய உள்ளத்தை நொறுக்கி போட்டது. ஒரு பெண்ணாக தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய கனவு ஒரே நொடியில் சிதறி போனது போல உணர்ந்தாள். பிரவீன்குமாரும் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தான். என்ன பேசுவது, எப்படி ஆறுதல் சொல்வது என்று அவனுக்குமே புரியவில்லை. மெதுவாக திரும்பி ஷாலினியை பார்த்தான். கண்ணீரை அடக்க முடியாமல் தலையை குனிந்து அமர்ந்திருந்த மனைவியை பார்த்தபோது அவனது இதயமும் கனத்து போனது. அந்த அறையில் சில நொடிகள் மெல்லிய சத்தத்தை தவிர வேறு எந்த ஓசையும் கேட்கவில்லை. மருத்துவமனையில் நடந்ததை வீட்டிற்கு வந்ததுமே பிரவீன்குமார் அமைதியாக அம்மாவிடம் கூறினான். டாக்டர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த சந்திரா வாடகை தாய் என்ற வார்த்தை காதில் விழுந்த நொடியே பொங்கி எழுந்து விட்டாள். என்ன சொல்ற என்று அதிர்ச்சியோடு கத்தினாள். வாடகை தாய் முறையா? என்ன விளையாடுறீங்களா? அவளது குரல் வீடு முழுவதும் எதிரொலித்தது. நம்ம குடும்பத்தோட பாரம்பரியம் என்ன, கௌரவம் என்ன, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு எதையாவது யோசிச்சு பண்ணி குடும்ப மானத்தையே கெடுத்துடாதீங்க. சோஃபாவில் அமர்ந்திருந்த ஷாலினி முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். அவளால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. பிரவீன்குமார் மெதுவாக அம்மாவின் அருகில் சென்றான். அம்மா, இப்போ இதெல்லாம் மருத்துவத்தில் சாதாரணமா? அதில் எந்த தப்புமே இல்லைம்மா. டாக்டர் தான் இதை ஒரு வாய்ப்பாக சொன்னாங்க. வாய்ப்பா என்று அவனை இடைமறித்தாள் சந்திரா. எனக்கு எந்த வாய்ப்பும் வேண்டாம், அந்த முறையே வேண்டாம். அவள் கோபமாக மூச்சை இழுத்தாள். முதல்ல இத்தனை வருஷம் தாமதித்ததே தப்பு. கல்யாணமான உடனேயே டெஸ்ட் பண்ணியிருந்தா இவளுக்கு குறை இருக்குன்னு அப்போவே தெரிஞ்சு போயிருக்கும் இல்லை. அவளுடைய வார்த்தைகள் இன்னும் கூர்மையாயின. அப்போவே இவளை அனுப்பிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். உனக்கு இத்தனை வருஷத்தை வீணாக்கிட்டேன். அந்த வார்த்தையை கேட்டதும் ஷாலினி கதறி அழுதாள். சந்திராவின் கோபம் மட்டும் குறையவே இல்லை. நான் சாகரத்துக்குள்ளே ஒரு பேரனையோ பேத்தியையோ கையில் தூக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஆசை உனக்கு புரியலையா? பிறகு ஷாலினியை ஒரு கணம் பார்த்தவள் மீண்டும் மகனை நோக்கி திரும்பினாள். உன் பொண்டாட்டி அலறது தான் உன் கண்ணுக்கு தெரியுதில்ல? என் மனசு எவ்வளவு துடிக்குதுன்னு மட்டும் உனக்கு தெரியலல்ல? ஒரு நொடி அமைதியாக இருந்தவள் இறுதியாக உறுதியான குரலில் சொன்னாள். ஒரு குழந்தைய பெற்று கொடுக்க முடியாதவளுக்கு இனி இந்த வீட்டில் இடமில்லை. அந்த வார்த்தை மின்னல் போல விழுந்தது. முதல்ல அவளோட அப்பா அம்மாவை வர சொல்லு. அவள் பெட்டியை கட்டி அவங்க வீட்டுக்கு அனுப்புகிற வழியப்பாரு. அதை கேட்ட ஷாலினியால் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளவே முடியவில்லை. வாய்விட்டு அழுதாள். அவளுடைய உலகமே ஒரு நொடியில் சிதறிப்போனது போல இருந்தது. பிரவீன்குமார் செய்வதறியாமல் நின்றான். ஒரு பக்கம் தாயின் பிடிவாதம், மறுபக்கம் உடைந்தாளும் மனைவி. யாரை முதலில் சமாதானப்படுத்துவது என்றே அவனுக்கு புரியவில்லை. சமையலறை வாசலில் நின்று கொண்டிருந்த வள்ளியோ நடந்த அனைத்தையும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். அவளது கண்கள் கலங்கியிருந்தன. பாவம், இந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணுச்சோ என்ற கேள்வி மட்டும் அவள் மனதுக்குள் மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டே இருந்தது. ஆனால் அந்த வீட்டில் வேலைக்காரியாக இருந்த அவளால் சந்திராவை எதிர்க்கவும் முடியவில்லை. கண்ணீர் சிந்துவதை தவிர வேற எதையுமே ஷாலினிக்காக அவளால் செய்ய முடியவில்லை. என்னம்மா பேசுறீங்க என்று அதிர்ச்சியோடு கேட்டான் பிரவீன்குமார். அவன் குரலே நடுங்கியது. ஷாலினி இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அவள் எனக்கு உயிர். அவள் இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை. அழுது கொண்டிருந்த ஷாலினியை ஒரு கணம் பார்த்தவன் மீண்டும் தன் அம்மாவை நோக்கி திரும்பினா. அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புகிற பேச்சு மட்டும் இனிமேல் பேசாதீங்கம்மா. அதை தவிர வேற எது வேணுனாலும் பேசுங்க, அவன் உறுதியாக சொன்னான். சில நொடிகள் சந்திரா எதுவும் பேசவில்லை. முகம் முழுவதும் கோபம் படர்ந்திருந்தது. பிறகு மெதுவாக நிமிர்ந்து மகனை பார்த்தாள். சரி என்றால் அமைதியாக. அவள் இந்த வீட்டிலேயே இருக்கட்டும். அவளை எங்கேயும் நான் போக சொல்லலை. ஒரு நொடி இடைவெளி விட்டவள் அடுத்த வார்த்தையை அழுத்தமாக சொன்னாள். ஆனால் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த ஒரு வாக்கியம் இடியாக விழுந்தது ஷாலினியின் நெஞ்சில். பிரவீன்குமாரும் ஷாலினியும் ஒரே நேரத்தில் அதிர்ச்சியோடு அவளை பார்த்தனர். அம்மா என்று பிரவீன்குமார் எழுந்து நின்றே விட்டான். என்னம்மா இப்படி பேசுகிறீங்க? நான் ரொம்ப தெளிவாக தாண்டா பேசுகிறேன். சந்திராவின் குரலில் எந்த தடுமாற்றமும் இல்லை. 2ல் 1 தான் நடக்கும். அவள் விரலை நீட்டி மகனை நோக்கி காட்டினாள். ஷாலினி இந்த வீட்டில் இருக்கும்போது நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற, இல்லை அவளை முறைப்படி அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற. அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கல்லாக விழுந்தது. வாடகை தாய் முறைக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அவளுடைய குரல் மேலும் உறுதியானது.
எனக்கு உன்னோட ரத்தம், உன்னோட உயிர்னு இந்த வீட்டோட மருமகளோட வயித்துல தான் வளர்ந்து பிறக்கிற குழந்தை தான் வேணும். பிரவீன்குமார் பேச முயன்றான். ஆனால் சந்திரா அவனை பேசவே விடவில்லை. அதுக்கு தகுதி ஷாலினிக்கு இல்லைன்னா வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்னடா தப்பு? அவள் நேராக மகனை பார்த்து கேட்டாள். சட்டத்தில் வழி இருந்தால் அந்த வழியில் போ, இல்லைன்னா முறைப்படி டைவர்ஸ் பண்ணு, அவளை அவங்க வீட்டுக்கு அனுப்பிடு, அப்புறமா இன்னொரு கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெற்றுக்கொடு. அவள் இறுதியாக சொல்லிவிட்டாள். நான் சொல்ல போகிறது இதுதான். அறை முழுவதும் கனத்த அமைதி நிலவியது. பிரவீன்குமார் செய்வதறியாமல் நின்றான். அவன் வாழ்நாளில் எதிர்பார்க்காத ஒரு முடிவை அவனுடைய தாயே அவன் முன் வைத்திருக்கிறாள். அந்த அமைதியை மீண்டும் உடைத்தது சந்திரா தான். இம்முறை அவள் பார்வை ஷாலினியின் மீது விழுந்தது. கண்ணீரில் நனைந்த முகத்தோடு அமர்ந்திருந்த மருமகளை நேராக பார்த்தவள் கேட்டாள், உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்ததுன்னா இந்த விஷயத்தை கேட்டுட்டு இப்படி அமைதியாக உட்கார்ந்திருப்பியா நீ? ஷாலினி தலையை உயர்த்தி பார்த்தாள். ஆனால் பதில் சொல்லத்தான் முடியவில்லை. உன்னால் குழந்தை பெற்று தர முடியாதுன்னு இப்போ டாக்டரே சொல்லிட்டாங்க இல்லையா? சந்திராவின் வார்த்தைகள் இன்னும் கூர்மையானது. இந்த வீட்டுக்கு உண்மையான வாரிசு வேணும்னு நான் எவ்வளவு தவிக்கிறேன்னு உனக்கு புரியும் இல்லை? அவள் கண்களில் கண்ணீர் இல்லை. ஆனால் பல வருடங்களாக சேர்ந்து கிடந்த ஏக்கம் மட்டுமே இருந்தது. ஒரு தாயா இருந்தால் இந்த வேதனை உனக்கு புரியும். சிறிது நேரம் அமைதியாக நின்றவள் மிக கடுமையான வார்த்தைகளை உதிர்த்தாள். ஆனால் உன்னால தான் அந்த பாக்கியமே எனக்கு கிடைக்கல. நீ மலடியாக நின்று என் மகனை ஆண்மை இல்லாதவனா ஆக்குற. ஷாலினியின் முகம் வெளிரி போனது. நீயே ஒரு முடிவெடு. பிரவீனோட வாழ்க்கையை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு நிற்காத. நீ விலகி நின்னாத்தானே இந்த வீட்டோட வம்சம் தழைக்க வழியே கிடைக்கும். அந்த வார்த்தைகள் ஷாலினியின் இதயத்தை முழுமையாக நொறுக்கியது. அவளால் அழுகையை நிறுத்தவே முடியவில்லை. கண்களில் வழிந்த கண்ணீரோடு எதிரில் நின்றிருந்த தன் மாமியாரையே வெறுமையாக பார்த்து கொண்டிருந்தாள். சந்திராவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஷாலினியின் இதயத்தை ஆழமாக கிழித்தது. அவள் பேசியதில் இருந்த கொடுமை மட்டுமில்ல, அதற்குள் இருந்த உண்மையும் ஷாலினியை நொறுக்கி கொண்டிருந்தது. ஆனால் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை கொடுக்க முடியாது. டாக்டர் சொன்ன அந்த ஒரு வாக்கியம் மீண்டும் மீண்டும் அவள் காதில் ஒலித்து கொண்டே இருந்தது. பிரவீனின் வாழ்க்கையில் தான் ஒரு தடையாக நிற்கிறோமோ என்ற எண்ணம் முதல் முறையாக அவள் மனதில் வேரூன்றியது. அவன் மீது வைத்திருந்த காதலை விட அவன் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்ற அக்கறை அந்த நொடி அதிகமாகி போனது. கண்ணீரை துடைத்து கொண்டு மெதுவாக எழுந்து நின்றாள். பிரவீன்குமாரை நேராக பார்த்தால் அவளுடைய கண்களில் அளவில்லாத வேதனை இருந்தது. நான் விலகிக்கிறேங்க. அவளுடைய குரல் உடைந்து போயிருந்தது. நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க. அந்த வார்த்தையை கேட்டதும் பிரவீன்குமார் அதிர்ச்சியில் உறைந்தே போனான். என்ன சொல்கிற ஷாலி? அவன் அவளருகே வேகமாக வந்தான். நீதானே இதை பேசுறது? அவளது இரு தோள்களையும் பிடித்தவன் கலங்கிய குரலில் கேட்டான். உன்னை உயிருக்குயிராக நேசிக்கிறேன். இப்படி இருக்கும்போது நான் எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியும், குடும்பம் நடத்த முடியும்? அவன் கண்களும் கலங்கி இருந்தன. அம்மா கோபத்தில் பேசுகிறாங்கன்னு தெரியும், ஆனால் நீயும் அதையே நம்பி இப்படி பேசலாமா? ஷாலினி பதில் சொல்ல முடியாமல் அழுதாள். அந்த நேரம் சந்திராவின் குரல் மீண்டும் ஒலித்தது. என்னடா நான் புரியாமல் பேசுகிறேன்னு சொல்கிற? அவள் உறுதியாக நின்றாள். நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறேன். இப்போ ஷாலினிக்கும் உண்மை புரிஞ்சிடுச்சு. அதனால தான் அவளே விலகி நிற்கிறேன்னு சொல்கிறா. பிரவீன்குமார் எரிச்சலோடு திரும்பி பார்த்தான். அம்மா. ஆனால் அவனை பேச விடாமல் சந்திராவை தொடர்ந்தாள். திரும்ப திரும்ப என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காத. அவள் ஒவ்வொரு வார்த்தையையும் அழுத்தமாக உச்சரித்தாள். ஒழுங்கா இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடு. அறை முழுவதும் அமைதி நிலவியது. அந்த அமைதியை கிழித்தபடி சந்திரா தனது இறுதி முடிவை சொன்னாள். இந்த வீட்டில் ஒரு கணம் நின்று மகனை நேராக பார்த்தவள், ஷாலினி இருப்பா இல்லை நான் இருப்பேன். அந்த வார்த்தைகள் பிரவீன்குமாரின் நெஞ்சில் சுத்தியலால் அடித்தது போல விழுந்தது. சந்திராவின் குரல் இன்னும் உறுதியானது. நீ இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன். ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து கொண்டவள், அதுக்கப்புறம் என்னை தொலைச்சிட்டு நீங்கள் 2 பேரும் என்ன வேணும்னாலும் முடிவு பண்ணிக்கோங்க என்று சொல்லிவிட்டு வேகமாக தனது அறையை நோக்கி நடந்தாள். அடுத்த நொடியே படார் என்று சத்தத்தோடு கதவு மூடப்பட்டது. வீடு முழுவதும் மயான அமைதி சூழ்ந்தது. பிரவீன்குமார் அப்படியே நின்றிருந்தான். ஒரு பக்கம் தாயின் உயிர் மிரட்டல், மறுபக்கம் தன் உயிராக நேசிக்கும் மனைவி. எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது என்று அவனுக்கு புரியவில்லை. அதே நேரத்தில் கண்ணீரை துடைத்து கொண்டிருந்த ஷாலினியின் மனம் மட்டும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. பிரவீன்குமார் இன்னொரு திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அந்த முடிவு அவளுடைய மனதை நொறுக்கி இருந்தாலுமே அவனுடைய எதிர்காலம் தன் காதலை விட பெரியது என்று அவள் நம்பத் தொடங்கியிருந்தாள். அன்று இரவு அறை முழுவதும் அமைதி மட்டுமே நிலவ விளக்கின் மங்கலான ஒளியில் படுக்கையின் ஓரத்தில் அமர்ந்திருந்தாள் ஷாலினி.
அழுது அழுது கண்கள் வீங்கி இருந்தன. அறைக்குள் நுழைந்த பிரவீன்குமார் கதவை மூடிவிட்டு அவள் அருகே வந்து அமைதியாக அமர்ந்தான். சில நொடிகள் இருவரும் எதுவும் பேசவில்லை. அந்த அமைதியை உடைத்தது ஷாலினி தான். இங்கே பாருங்க, அவளுடைய குரல் நடுங்கியது. நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன். பிரவீன்குமார் சட்டென்று அவளை பார்த்தான். ஷாலி. ஆனால் அவள் நிறுத்தவில்லை. தேவைப்பட்டா இந்த உலகத்தை விட்டே கூட போயிடுவேன் ஷாலி என்று அவன் அதட்டினான். என்ன பேச்சு பேசுகிற நீ? கண்ணீரை துடைத்து கொண்டவள் மெதுவாக சொன்னாள். போதும், என்னால் தானே உங்கள் வாழ்க்கை இப்படி பட்டமரமாக நின்று போயிருக்கு. அதை இன்னும் வீணாக்க நான் விரும்பலை. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும். லூசு மாதிரி பேசாத ஷாலி. பிரவீன்குமாரின் குரல் உடைந்து தழுதழுத்தது. உன்னை விட்டுட்டு இன்னொரு பெண்ணோட என்னால் வாழ முடியாது ஷாலி. அம்மா கோபத்தில் ஏதேதோ பேசிட்டாங்கன்னா நீயும் அதையே பிடிச்சிட்டு தொங்காத. அவன் அவளது கைகளை பற்றி கொண்டான். பாரு, நாளைக்கு அம்மா கொஞ்சம் அமைதியாயிடுவாங்க. மெதுவாக அவங்கள சம்மதிக்க வச்சிடலாம். தேவைப்பட்ட ஒரு குழந்தைய கூட தத்தெடுத்து வளர்க்கலாம் ஷாலி. அதில் என்ன தப்பு இருக்குது சொல்லு? ஷாலினி மெதுவாக தலையசைத்தாள். இல்லை ஷாலி, முடியாது. அவளது குரலில் இப்போது உறுதி இருந்தது. உங்கள் அம்மா சொல்கிற மாதிரியே கேளுங்க. நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாருங்கள் முதல்ல. பிரவீன்குமார் விரக்தியோடு கண்களை மூடிக்கொண்டான். ஆனால் அடுத்த நொடியே ஷாலினி சொன்ன வார்த்தைகள் அவனை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இல்லைன்னா அவள் கண்ணீரோடு அவனை பார்த்தாள். சத்தியமாக சொல்கிறேங்க, நான் செத்தே போயிடுவேன் ஷாலி. அவன் பதறி அவள் வாயை பொத்தினான். இனிமே ஒரு தடவை கூட இப்படி நீ பேசக்கூடாது. அவள் கதறி அழுதாள். அந்த அழுகையை பார்த்த பிரவீன்குமாரின் மனமும் உடைந்து போனது. வேறு வழியே இல்லாமல் அவளை அமைதிப்படுத்த வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் அவன் மெதுவாக சொன்னான். சரி ஷாலினி. உடனே அவனை பார்த்தாள் அவள். நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவள் அழுகையை நிறுத்தினா. ஆனால் அடுத்த நொடியே சந்தேகத்தோடு கேட்டாள். நிஜமாக தான் சொல்கிறீங்களா? ஆமாம், சத்தியமாக சொல்லுங்கள். அவள் அவனது வலது கையை எடுத்து தன் தலையில் வைத்தாள். என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்கள், நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு. அந்த நொடி பிரவீன்குமாரின் இதயம் நொறுங்கியது. உயிருக்குயிரான மனைவியின் தலையில் கை வைத்து வேறொரு பெண்ணை திருமணம் செய்கிறேன் என்று சத்தியம் செய்ய வேண்டிய நிலை. அவன் வாழ்நாளில் நினைத்து பார்க்காத வேதனை அது. கண்களை இறுக மூடியவன் கனத்த குரலில் சொன்னான். சத்தியமாக சொல்கிறேன் ஷாலினி. ஒரு பெருமூச்சு விட்டான். உனக்காக 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 மட்டுமே நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதை சொல்லும்போது அவனது கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. சில நொடிகள் அமைதியாக இருந்தவன் மீண்டும் பேசினான். ஆனால் ஷாலினி நிமிர்ந்து பார்த்தாள். ஒரு கண்டிஷன். என்னங்க? நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. அவள் அதிர்ச்சி அடைந்தாள் அதை கேட்டு. நான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வந்தால் கூட நீ இந்த வீட்டில் தான் இருக்கணும். அந்த கண்டிஷனுக்கு நீ சம்மதிச்சினா மட்டும்தான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பேன். ஷாலினி வேதனையோடு தலையசைத்தாள். அது எப்படி முடியும்? அவளுடைய குரல் நடுங்கியது. நீங்கள் இன்னொரு பெண்ணோட வாழ்கிறத என்னால் எப்படிங்க பார்த்துட்டு இந்த வீட்லேயே இருக்க முடியும்? அப்படின்னா? பிரவீன்குமார் உறுதியாக சொன்னான். எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். பிரவீன், உனக்கே சங்கடமாக இருக்குதுல்ல, ஒரு விஷயத்தை நான் எப்படி செய்ய முடியும் சொல்லு? அவனுடைய வார்த்தைகள் ஷாலினியை மீண்டும் அழ வைத்தது. சில நிமிட மௌனத்துக்கு பிறகு மெதுவாக சொன்னாள். சரிங்க ஷாலி, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சதே எனக்கு போதும். கண்ணீரை துடைத்து கொண்டாள். நான் இங்கேயே இருக்கிறேன். நீங்கள் சந்தோஷமாக வாழுங்க, நான் ஒரு ஓரமாக இருந்துக்கிறேன். ஓரமாவா? பிரவீன்குமார் உடனே அவளது கைகளை இறுக பற்றி கொண்டான். நீ ஒன்றும் ஒரு ஓரமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் கண்கள் நேராக பார்த்தது. இந்த வீட்டோட மகாராணியே நீதானே? அவளுடைய கண்களில் மீண்டும் கண்ணீர் பெருகியது. யார் வந்தாலும் அந்த இடத்தை யாராலையுமே எடுத்துக்க முடியாது ஷாலி. அவன் குரல் தழுதழுத்தது. எனக்கு முதல்ல உன்னோட சந்தோஷம்தான் முக்கியம். ஒரு நொடி நின்றவன் கண்ணீரை மறைக்க முடியாமல் சொன்னான். இந்த கல்யாணத்துக்கே நான் சம்மதிக்கிறது. ஏன்னா அது உனக்காக மட்டும்தானே? அவளது நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டான். நீ உயிரோடு இருக்கணும் ஷாலி. அவன் நெற்றியை அவள் நெற்றியோடு சாய்த்தான். என்னைக்குமே நீ என் கூடையே இருக்கணும். அதற்கு மேல் ஷாலினியாலும் தன்னை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. அவனை இறுக கட்டிப்பிடித்தபடி கதறி அழுதாள். இப்படி ஒரு கணவனுக்கு குழந்தையை பெற்றுக் கொடுக்க முடியாத பெண்ணாக நான் ஏன், கடவுள் எனக்கு ஏன் இந்த விதியை எழுதியிருக்கிறார் என்ற கேள்வி அவள் உள்ளத்தை சிதைத்தது. அந்த இரவு அவர்களின் கண்ணீர் தான் நின்றதை தவிர அவர்களின் வேதனை மட்டும் நிற்கவே இல்லை. பிரவீன்குமார் இரண்டாவது திருமணத்துக்கு சம்மதித்து விட்டான் என்பதை அறிந்த சந்திராவின் மனதில் பல மாதங்களாக இருந்த பாரம் இறங்கி போனது. பல நாட்களுக்கு பிறகு அவள் முகத்தில் ஒரு நிம்மதி தெரிந்தது. மறுநாளே தங்களுக்கு தெரிந்த திருமண தரகரை வீட்டிற்கு வர சொல்லி, என் மகனுக்கு நல்ல குணமுள்ள பெண்ணா பாருங்க,
சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கணும் என்று கூறினாள். தரகரும் தன் முயற்சியை தொடங்கினார். சில நாட்களிலேயே ஒரு வரனும் கிடைத்தது. அவளுடைய பெயர் நந்தினி. வசதி எதுவும் இல்லாத மிகவும் எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவள். அவளுடைய தந்தை பல ஆண்டுகளுக்கு முன்பே இறந்து விட்டார். தாயின் உழைப்பில்தான் அந்த குடும்பமே வாழ்ந்து வந்தது. நந்தினியும் தன் தாய்க்கு உறுதுணையாக இருந்து கிடைத்த வேலைகளை செய்து குடும்பத்தை சுமந்து கொண்டிருந்தாள். இரண்டாவது திருமணம் என்ற விஷயம் ஆரம்பத்தில் நந்தினியின் தாயை தயங்க வைத்தது. ஆனால் தரகர் பிரவீன்குமாரின் குடும்பத்தை பற்றியும் அவர்களுடைய பொருளாதார நிலையையும் முதல் மனைவிக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால்தான் இந்த திருமணம் நடைபெறுகிறது என்பதையும் எடுத்து கூறினார். நீண்ட யோசனைக்கு பிறகு வேறு வழி இல்லாமல் நந்தினியும் தன் தாயின் சம்மதத்தோடு அந்த திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டாள். பிரவீன்குமாருக்கு அந்த திருமணத்தில் எந்த மகிழ்ச்சியும் இல்லை. சாலினியின் மனநிலையும் வேறுபடவில்லை. இருவரும் ஒருவருடைய வேதனையை ஒருவர் மறைத்தபடியே விதியின் கட்டாயத்திற்கு அமைதியாக தலை குனிந்தார்கள். சந்திரா மட்டும் அந்த திருமண ஏற்பாடுகளை முழு உற்சாகத்தோடு கவனித்து கொண்டிருந்தாள். அவள் நினைத்தது ஒன்றே ஒன்றுதான், இந்த வீட்டிற்கு ஒரு வாரிசு வர வேண்டும். இறுதியாக உறவினர்கள் சிலரின் முன்னிலையில் எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் மிகவும் எளிமையான முறையில் பிரவீன்குமாருக்கும் நந்தினிக்கும் திருமணம் நடந்தேறியது. மணமகனாக மேடையில் அமர்ந்திருந்த பிரவீன்குமாரின் முகத்தில் புன்னகை துளியும் இல்லை. மணமகளாக அமர்ந்திருந்த நந்தினியின் கண்களில் எதிர்காலத்தை பற்றிய பயம் மட்டுமே இருந்தது. அனைவரின் நடுவிலும் அமைதியாக நின்றிருந்தாள் ஷாலினி. தன் கணவன் இன்னொரு பெண்ணின் கழுத்தில் தாலி கட்டும் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் அவளுடைய இதயம் ஒவ்வொரு நொடியும் சிதறிக்கொண்டே இருந்தது. கஷ்டப்பட்டு கண்ணீரை அடக்கி கொண்டு புன்னகைக்கு முயன்று தோற்றுப்போய் கொண்டிருந்தாள். திருமணச் சடங்குகள் முடிந்து வந்திருந்த உறவினர்கள் ஒவ்வொருவராக கிளம்பி கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் நந்தினியின் தாய் பார்வதி மெதுவாக சந்திராவின் அருகில் வந்தாள். சுற்றிலும் யாரும் இல்லையா என்று ஒருமுறை பார்த்துவிட்டு தயக்கத்தோடு பேச ஆரம்பித்தார். சம்பந்தி அம்மா, ஒரு விஷயம் கேட்கணும், தப்பாக எடுத்துக்காதீங்க, கேளுங்க என்று இயல்பாக சொன்னார் சந்திரா. மூத்த மருமக ஷாலினி இன்னும் இந்த வீட்டிலே தானே இருக்காங்க? ஆமாம். அது என் பொண்ணுக்கு அப்புறம் ஏதாவது கஷ்டமாக ஆயிடாதுங்களா? அவங்களுக்கு வேற வீடு பார்த்து தங்க வைக்க முடியாதுங்களா? பார்வதி மிகவும் நாசுக்காகவே கேட்டுவிட்டாள். சந்திரா ஒரு பெருமூச்சோடு சொன்னாள். நானும் அதை தான் நினச்சேன் என்று வெளிப்படையாக சொன்னவள். ஆனால் என் மக அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறானே. பார்வதி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். 2 பேருமே இந்த வீட்டில் தான் இருக்கணும், அதுக்கு சம்மதிச்சாதான் இந்த கல்யாணத்துக்கே நான் சம்மதிப்பேன்னு பிரவீன் பிடிவாதமாக சொல்லிட்டான். சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு மீண்டும் தொடர்ந்தார். அதனால் ஷாலினியை தனியாக அனுப்புகிறதோ இல்லை வேறு வீடு பார்த்து வைக்கிறதோ இப்போதைக்கு நடக்காத காரியம். பார்வதியின் முகம் சற்றே வாடியது. அந்த பதில் அவளுக்கு பிடிக்கவில்லை. ஒரே வீட்டில் 2 மனைவிகள், இது எப்படி சரியாக வரும் என்ற எண்ணம் அவள் மனதை விட்டு அகலவே இல்லை. தன் மகளின் வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறதோ என்ற கவலை அவள் உள்ளத்தில் மெதுவாக வேரூன்றத் தொடங்கியது. அதே நேரத்தில் வீட்டின் ஒரு மூலையில் அமைதியாக நின்றிருந்த ஷாலினியை அவள் ஒரு கணம் திரும்பி பார்த்தாள். அந்த பார்வையிலும் வெறுப்பு இருந்தது. திருமணம் முடிந்து மாலை நேரத்தில் நந்தினியை வீட்டிற்குள் அழைத்து வந்தனர். அவளுக்கு ஆரத்தி எடுத்து உள்ளே வரவேற்றார்கள். வீட்டில் இருந்த பெரியவர்கள் அனைவரும் ஆசீர்வதித்த பிறகு நந்தினி தங்க வேண்டிய அறையை வள்ளியிடம் காட்டச் சொன்னார். வள்ளி அவளது பெட்டிகளை எடுத்துக்கொண்டு கீழ்த்தளத்தில் இருந்த விருந்தினர் அறைக்கு அழைத்து வந்தாள். இனிமே இதுதாங்க உங்கள் ரூமு என்று மெதுவாக சொல்லிவிட்டு வெளியேறினாள். அறையை ஒரு முறை சுற்றி பார்த்தால் நந்தினி. சிறிய அறை தான், தேவையான வசதிகள் எல்லாமே இருந்தாலும் மேல் மாடியில் இருந்த பெரிய படுக்கை அறையுடன் ஒப்பிட முடியாது. அந்த நேரத்தில் படிக்கட்டின் வழியாக மேலே சென்ற பிரவீன்குமாரும் ஷாலினியும் பார்வதியின் கண்ணில் பட்டனர். அவர்கள் வழக்கம் போல மேல் மாடியிலிருந்து தங்களுடைய அறைக்குள் சென்றனர். அதை பார்த்ததும் பார்வதியின் மனதில் ஒரு சிறிய அதிருப்தி தோன்றியது. இந்த வீட்டுக்கு வாரிசை பெற்று தரப்போகிறவள் என் மகள். ஆனால் அவளுக்கு கீழே இருக்கிற இந்த சின்ன விருந்தினர் அறைதானா? குழந்தையை பெற்று தர முடியாத முதல் மருமகளுக்கு மட்டும் எல்லா வசதியும் இருக்கிற அந்த பெரிய அறையா என்ற எண்ணம் ஒரு கணம் அவள் மனதை குத்தியது. அந்த அதிருப்தி முகத்தில் வெளிப்பட முயன்றது. ஆனால் உடனே தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். இப்போவே இதை பற்றி பேசக்கூடாது, அவசரப்பட்டா எல்லா காரியமும் கெட்டு போயிடும் என்று மனதிற்குள் கணக்கு போட்டு கொண்டவள் எதுவுமே நடக்காதது போல அமைதியாக மகளை நோக்கி புன்னகைத்தாள். ஆனால் அதில் ஏமாற்றம் நிறைந்திருந்தது. அவள் மனதில் விதைக்கப்பட்ட வெறுப்பின் ஆழமான முதல் விதையாக அது அமைந்தது. புதிய மணப்பெண்ணாக இந்த வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்திருந்த நந்தினிக்கு துணையாக தன் மகள் அறைக்கு செல்வான் மாப்பிள்ளை பிரவீன் என்று பார்வதி நினைத்திருந்தாள். ஆனால் திருமணம் முடிந்த சில நிமிடங்களிலேயே பிரவீன்குமார் வழக்கம் போல ஷாலினியோடு மேல் மாடியை நோக்கி நடந்து சென்றதை பார்த்தபோது
பார்வதியின் மனதில் ஏதோ ஒன்று உறுத்தியது. அது ஒரு சாதாரண ஏமாற்றமில்லை, ஒரு தாயின் பயம். அதோடு கீழ்த்தளத்தில் இருந்த சிறிய விருந்தினர் அறை நந்தினிக்காக ஒதுக்கப்பட்டதும் அந்த பயம் இன்னும் அதிகரித்தது. இந்த வீட்டில் எல்லாமே முதல் மனைவிக்குத்தான் முதலிடம் என்ற எண்ணம் அவள் மனதில் ஆழமாக பதிந்தது. பிரவீன்குமார் ஷாலினி மீது வைத்திருந்த பாசத்தை அவள் தெளிவாக கண்டு கொண்டு விட்டாள். மாப்பிள்ளை இன்னும் அவளையே உயிரா நேசிக்கிறாரு. இப்படியே போனால் என் பொண்ணுக்கு இந்த வீட்டில் என்ன மரியாதை கிடைக்கும் என்ற கேள்வி அவளை விடவில்லை. வெறும் குழந்தை பெற்று தருபவள் மட்டும்னு நினச்சிட்டா என் மகளோட உரிமை என்ன ஆகும் என்ற எண்ணம் அவள் மனதை அலைக்கழித்தது. அந்த நொடியே பார்வதி மனதிற்குள் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டாள். அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நந்தினியை மாப்பிள்ளைக்கு நெருக்கமாக்கணும். அவர் மனசு என் மக பக்கம்தான் திரும்பணும். அதுக்கப்புறம் இந்த வீட்டில் யாருக்கு என்ன இடனும் முடிவு கிடைக்கும். அந்த எண்ணத்தை மனதுக்குள்ளேயே பூட்டி வைத்தாள் பார்வதி. அவள் முகத்தில் மட்டும் எதுவும் தெரியாத அமைதியான புன்னகை ஒன்று மிளிர்ந்தது. அன்று இரவு பார்வதி அந்த வீட்டிலேயே தங்கினாள். இரவு 9 மணி ஆகியும் நந்தினியின் அறைக்கு பிரவீன் வராதது அவள் மனதில் ஷாலினியின் மேல் இன்னும் சொல்ல முடியாத வெறுப்பை தான் தோற்றுவித்தது. திருமணம் முடிந்து முதல் இரவு மேல் மாடியில் இருந்த தங்களது அறை முழுவதும் கனத்த அமைதி நிலவியது. படுக்கையின் அருகே நின்றிருந்த ஷாலினி பலமுறை யோசித்த பிறகே மெதுவாக பேச ஆரம்பித்தாள். என்னங்க? பிரவீன்குமார் அவளை நிமிர்ந்து பார்த்தான். இனிமே நீங்கள் இந்த ரூமில் தங்கக்கூடாதுங்க. அவன் புருவம் சுருங்கியது. என்ன? கீழே நந்தினி கூட தாங்க தங்கணும். அந்த ஒரு வாக்கியம் பிரவீன்குமாரின் பொறுமையை உடைத்தது. என்ன பொம்மைன்னு நினச்சிங்களா என்று வெடித்தான். ஆளாளுக்கு என்ன ஆட்டி வைக்கிறீங்க? எனக்கும் மனசு இருக்குது. அதுக்குள்ளே என்ன ஓடிட்டுருக்குன்னு யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா கொஞ்சமாவது? அவனுடைய குரல் வேதனையில் நடுங்கியது. ஏன் ஷாலி, ஏன் இப்படி பண்ணுற? என்னால் எல்லாம் அப்படியெல்லாம் இருக்க முடியாது. அவன் கண்கள் கலங்கிவிட்டது. அவனை பார்த்த ஷாலினியின் இதயமும் நொறுங்கி போனது. ஆனால் அந்த வேதனையை வெளியே காட்டிக்கொள்ளவில்லை. என்னங்க, நீங்கள் தான் இப்படி பொறுப்பில்லாமல் இப்போ பேசுகிறீங்க. அவளுடைய குரலும் நடுங்கியது. சம்பந்தப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டு அந்த பொண்ணு வந்ததுலேருந்து கீழே தனியாக இருக்கிறா. நீங்கள் பாட்டுக்கு இங்கே வந்து என் கூட இருந்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அவள் பெருமூச்சு விட்டாள். இதுக்கு தானா இந்த கல்யாணம் நடந்துச்சின்னு அத்தை திரும்பவும் என் மேலே தான் கோபப்படுவாங்க. கண்ணீரை கண்கள் நிரப்ப, நான் தினம் தினம் அலறுதான் உங்களுக்கு பிடிக்குமா ஷாலி? பிரவீன்குமார் அவள் அருகே வந்தான். உனக்காகத்தானே நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். இப்போ நான் என்ன தான் பண்ணணுங்கிற? அவன் குரலில் விரக்தி மட்டுமே இருந்தது. ஷாலினி மெதுவாக அவன் கைகளை பிடித்து கொண்டாள். கீழே போங்க. அவளால் நிமிர்ந்து பார்க்க முடியவில்லை. நந்தினி கூட இருங்க. ஒவ்வொரு வார்த்தையையும் சொல்ல அவளுக்குள் உயிரே போனது. நீங்கள் 2 பேரும் மனசு விட்டு பேசி ஒருத்தர் புரிஞ்சுக்கோங்க. அவள் உதட்டை கடித்து கொண்டாள். அப்பதான் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு பிறக்கும். அந்த வார்த்தையை சொல்லும்போதே அவளுடைய தொண்டை உலர்ந்து போனது, அடைத்து கொண்டது வார்த்தை வராமல். அதுக்கப்புறம்தான் அத்தை நிம்மதியாக இருப்பாங்க. தடுமாறினாள். ஒரு கணம் நிறுத்தினாள். நானும் நிம்மதியாக இருப்பேன். பிரவீன்குமார் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். சில நொடிகளுக்கு பிறகு மெதுவாக கேட்டான். நான் கீழே போய் நந்தினியோட சந்தோஷமாக இருந்தா? அவன் குரல் உடைந்து போனது. உண்மையிலேயே நீ நிம்மதியாக இருப்பியா ஷாலி? அவன் அவளது கண்களை நேராக பார்த்து கேட்டான். உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு ஷாலி. அந்த கேள்விக்கு ஷாலினியால் பதில் சொல்ல முடியவில்லை. எந்த பெண்ணால் தான் சொல்ல முடியும்? தன் கணவன் இன்னொரு பெண்ணோடு வாழ்க்கையை பகிர்ந்து கொள்வதை மனதார ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவளாலும் முடியவில்லை தான். அவள் உள்ளம் கதறிக்கொண்டுதான் இருந்தது. ஆனால் அந்த அழுகையை வெளியே காட்டிவிட்டால் பிரவீன்குமார் கீழே செல்ல மாட்டானே, நந்தினியுடன் கூட நெருங்க மாட்டானே. அப்படி நடந்தால் இந்த 2வது திருமணமே அர்த்தமற்றதாகிவிடுமே. அதனால் தன் இதயத்தை நொறுக்கி கொண்டு முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகையை வரவழைக்க முயன்றாள். இதில் என்னங்க இருக்குது என்று மெதுவாக சொன்னாள். குழந்தைக்காகத்தானே? அவள் கண்ணீரை விழுங்கினாள். உங்களுக்கு என் மேலே இருக்கிற அன்பு என்னைக்குமே குறையாது, எனக்கு தெரியும். அவன் கண்களை பார்த்தாள். அது எனக்கு நல்லாவே தெரியுமே. அவளுடைய குரல் மென்மையாயிற்று. அந்த அன்பு மட்டும் எனக்கு போதுங்க. மெதுவாக அவனுடைய கைகளை பற்றினாள். நீங்கள் போங்க. அந்த ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு ஜன்னலை நோக்கி திரும்பி நின்றாள்.
பிரவீன்குமார் சில நொடிகள் அங்கேயே நின்றான். மனைவியின் முதுகையே பார்த்தபடி அவனது கண்களில் கண்ணீர் தேங்கி நின்றது. வேறு வழி இல்லாமல் வேண்டா வெறுப்பாக கனத்த கால்களோடு படிக்கட்டுகளை நோக்கி நடந்தான். அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் தன் இதயத்திலிருந்து சாலினியை பிரித்து இழுத்துச் செல்வது போலவே இருந்தது. மனதை பாறையாக்கி கொண்டு பிரவீன்குமார் படிக்கட்டுகளில் மெதுவாக இறங்கி வந்தான். கீழ்த்தளத்தில் இருந்த விருந்தினர் அறையின் கதவு பாதி திறந்தே இருந்தது. மெதுவாக கதவை தள்ளி திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தான். அறைக்குள் நந்தினி மட்டுமே அமைதியாக அமர்ந்திருந்தாள். கதவு திறக்கும் சத்தம் கேட்டதும் எழுந்து நின்றாள். ஆனால் பிரவீன்குமார் அவளுடைய முகத்தை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. ஒரு வார்த்தை கூட பேசாமல் நேராக கட்டில் அருகே சென்றவன் அப்படியே படுத்து கொண்டான். ஒரு கையை தலைக்கு கீழே மடித்து வைத்துக்கொண்டு மறு கையால் கண்களை மூடிக்கொண்டான். அவனுடைய முகத்தில் சோர்வும் மனதில் அடுக்கி வைத்த வேதனையும் தெளிவாக தெரிந்தது. நந்தினி அப்படியே அசையாமல் நின்று கொண்டிருந்தாள். என்ன பேசுவது, எப்படி பேசுவது என்று அவளுக்கு புரியவே இல்லை. திருமணமான முதல் இரவு இப்படியா இருக்கும் என்று அவள் கனவில் கூட நினைத்தே பார்க்கவில்லை. சில நிமிடங்கள் அமைதியாக நின்றிருந்தவள் பிறகு மெதுவாக கட்டிலின் மறு ஓரத்தில் வந்து அமர்ந்து கொண்டாள். பிரவீன்குமார் இன்னும் கண்களை திறக்கவே இல்லை. அவன் பேசவும் இல்லை. அந்த மௌனமே அவளுக்கு எல்லாவற்றையும் சொல்லிவிட்டது. அவனுடைய மனம் இங்கே இல்லை, அவனின் முதல் மனைவியிடம்தான் இருந்தது. அதை உணர்ந்து கொண்ட நந்தினி அவனிடம் எதுவும் பேச முயற்சிக்கவில்லை. மெதுவாக தலையணையை எடுத்துக்கொண்டு கட்டிலின் மறுகோடியில் படுத்து கொண்டாள். இருவருக்கும் இடையே சில அடிகள் தூரம்தான் இருந்தது. ஆனால் அந்த தூரம் பல மைல்களாக தோன்றியது. அந்த இரவு அந்த அறையில் இருந்த இருவருமே ஒருவரிடம் ஒருவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அமைதியே அவர்கள் இருவருக்கும் இடையிலான மொழியாக மாறியிருந்தது. கண்களை மூடியிருந்தாலும் பிரவீன்குமாருக்கு உறக்கமே வரவில்லை. நந்தினியும் புரண்டு புரண்டு படுத்தாள். இருப்பினும் அந்த வீட்டில் அன்று இரவு உண்மையாகவே உறங்க முடியாமல் தவித்த ஒரே உயிர் மேல்மாடி அறையில் தனிமையில் கண்ணீரை தலையணைக்குள் புதைத்து கொண்டிருந்த ஷாலினி தான். அடுத்த நாள் காலை அந்த வீட்டில் யாருக்குமே வழக்கமான புத்துணர்ச்சி இல்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சுமையை மனதில் சுமந்தபடியே விழித்து கொண்டிருந்தனர். கீழே விருந்தினர் அறையில் கண் விழித்த பிரவீன்குமாரும் ஒரு நொடி கூட அங்கே தங்க மனமே இல்லாமல் எழுந்தான். அறை கதவை மெதுவாக திறந்து வெளியில் வந்தவன் படிக்கட்டுகளை ஏறி நேராக மேல்மாடியை நோக்கி சென்றான். தங்களது அறையின் கதவு திறந்திருந்தது. உள்ளே நுழைந்தவன் பால்கனியை நோக்கி திரும்பினான். அங்கே குளித்துவிட்டு நீண்டு விரிந்திருந்த மயில் தோகை போன்ற கூந்தலை துவட்டியபடி மெல்லிய ஆரஞ்சு நிற புடவையில் காலை தென்றலை ரசித்து கொண்டிருந்தாள் ஷாலினி. அந்த காட்சியை பார்த்ததும் ஒரு நொடி அவனுடைய எல்லா வேதனைகளும் மறைந்து போனது. மெதுவாக அவள் அருகே சென்றவன் பின்னால் இருந்து அவளை அணைத்து கொண்டான். ஷாலினி மெதுவாக திரும்பினாள். அவனுடைய முகத்தை நீண்ட நேரம் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தாள். என்ன அப்படி பார்க்குற என்று புன்னகைக்க முயன்றான் பிரவீன்குமார். ஷாலினி தயங்கினாள். கேட்கலாமா வேண்டாமா என்று மனதிற்குள் போராடினாள். இறுதியில் தைரியத்தை வரவழைத்து கொண்டு மெதுவாக கேட்டுவிட்டாள். நேத்து ஒரு நொடி இடைவெளி விட்டவள் எல்லாம் சரியாயிருந்துச்சுங்களா? அந்த கேள்வியின் பொருள் அவனுக்கு புரிந்துவிட்டது. அவன் முகத்தில் இருந்த புன்னகை உடனே மறைந்தது. மெதுவாக அவளை விலக்கி நிறுத்தியவன், அது எப்படி முடியும் ஷாலி என்றான் கனத்த குரலில். அவள் கண்கள் பெரிதானது. அப்படின்னா எதுவும் நடக்கலை. அவன் பார்வையை திருப்பி கொண்டான். நான் போனதை அப்படியே படுத்து தூங்கிட்டேன். காலையில் எழுந்ததை அவன் முகத்தை கூட பார்க்காம கிளம்பி வந்துட்டேன். அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஷாலினியின் மனதை இன்னும் கனமாக்கியது. சில நொடிகள் அமைதியாக நின்றவள் மெதுவாக பேசினாள். இது தப்புங்க. பிரவீன்குமார் அவளை பார்த்தான். அந்த பொண்ணு எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருந்தாலும் அவள் பெருமூச்சு விட்டாள். கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை இப்படி தனியாக தவிக்க விடுறது சரியில்லைங்க. அவனுடைய கைகளை தன் கைகளுக்குள் பிடித்து கொண்டாள். நீங்கள் அவளை மனசார ஏற்றுக்கணும். பிரவீன்குமார் எதுவும் பேசவில்லை. இது என் மேலே சத்தியங்க என்று சொல்லிவிட்டு மீண்டும் அவனது கையை எடுத்து தன் தலையில் வைத்து கொண்டாள். இனிமே அவளை புறக்கணிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க. பிரவீன்குமார் வேதனையோடு கண்களை மூடிக்கொண்டான். ஏன் சாலி இப்படி பண்ணுற என்று உடைந்த குரலில் கேட்டான். ஏன் என்னை இப்படி தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்கிற? அவன் கண்களில் கண்ணீர் மின்னியது. சில நொடிகளுக்கு பிறகு பெருமூச்சு விட்டவன் மெதுவாக சொன்னான். சரி, உனக்காக நான் முயற்சி பண்ணுறேன். அதை சொல்லிவிட்டு அவளை விட்டு விலகினான். நேராக குளியல் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டான். ஷவரை திறந்துவிட்டு சுவரில் சாய்ந்து கண்களை மூடியபடியே நின்றான். உயிருக்குயிராக காதலிக்கும் மனைவியை மனதில் சுமந்தபடியே இன்னொரு பெண்ணை மனைவியாக ஏற்றுக்கொள்வது அவன் நினைத்ததை விட மிக பெரிய வேதனையாக இருந்தது அது. பால்கனியில் நின்றிருந்த ஷாலினியும் ஒரு பெருமூச்சு விட்டாள்.
இவர் இப்படி இருந்தால் இந்த வாழ்க்கை எப்படி முன்னேறும் என்ற கவலை அவள் மனதை விட்டு அகலவே இல்லை. குளித்து முடித்த நந்தினி எளிமையான புடவையை அணிந்து மெதுவாக அறையை விட்டு வெளியில் வந்தாள். அந்த நேரம் ஹாலில் அமர்ந்திருந்த சந்திரா அவளை பார்த்ததும் முகம் மலர்ந்தார். வாமா நந்தினி என்று அன்போடு அழைத்தார். வள்ளி உள்ள காப்பி போட்டு வச்சிருப்பா, போய் காப்பி வாங்கி குடி. சரிங்க அத்தை என்று மெதுவாக சொல்லிவிட்டு சமையலறை நோக்கி நடந்தாள். சமையலறைக்குள் வள்ளி அனைவருக்கும் காப்பி கலந்து கொண்டு தான் இருந்தாள். நந்தினி உள்ளே வந்ததும் ஒரு நொடி அவளை ஏறிட்டு பார்த்தாள். அடுத்த கணமே தன் பார்வையை திருப்பிக் கொண்டாள். வள்ளியின் மனம் இன்னும் ஷாலினிக்காகவே வலித்து கொண்டிருந்தது. பாவம், அந்த பொண்ணோட வாழ்க்கையை பங்கு போடத்தானே இவ வந்து நிற்கிறா என்ற எண்ணம் அவள் மனதில் எழுந்தது. நந்தினி மீது சொல்ல முடியாத ஒரு வெறுப்பும் தோன்றியது. ஆனால் அந்த வெறுப்பை வெளியில் காட்டும் உரிமை அவளுக்கு இல்லை. அமைதியாக ஒரு காப்பி டம்ளரை எடுத்து நந்தினி நின்றிருந்த மேடையின் அருகில் வைத்துவிட்டு மீண்டும் தன் வேலையில் மூழ்கி போனாள். நந்தினியும் எதுவும் பேசாமல் அந்த டம்ளரை எடுத்துக்கொண்டாள். அந்த நேரத்தில் விருந்தினர் அறையிலிருந்து பார்வதியும் வெளியில் வந்தாள். அவளை பார்த்த சந்திரா உடனே எழுந்து, வாங்க சம்பந்தியம்மா, இங்கே வந்து உட்காருங்க என்று அன்போடு வரவேற்று தன் அருகில் இருந்த சோஃபாவை காட்டினாள். சரிங்க சம்பந்தி என்று புன்னகைத்தபடி வந்து அமர்ந்தாள் பார்வதியும். நந்தினி என்று சந்திரா குரல் கொடுத்தார். உங்கள் அம்மாவுக்கும் ஒரு காப்பி எடுத்துகிட்டு வந்து கொடுமா. இதோ அத்தை என்று சொல்லியபடியே கையில் இருந்த டம்ளரை தன் தாயிடம் கொண்டு வந்து நீட்டினாள் நந்தினி. பார்வதி காப்பியை வாங்கி கொண்டாள். ஆனால் அவருடைய பார்வை காப்பி மீது இல்லை, மகளின் முகத்தில் தான் இருந்தது. ஒரு தாய்க்கே உரிய ஆராய்ச்சியோடு நந்தினியின் கண்கள், முகம் என்று அனைத்தையும் கவனமாக பார்த்தார். நேற்று இரவு இவ வாழ்க்கை நல்லபடியாக தொடங்கியிருக்குமா என்ற கேள்விதான் அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் நந்தினியின் முகத்தில் எந்த புதுமண நாணமும் இல்லை, புதிய வாழ்க்கையின் மலர்ச்சியும் இல்லை. அதே நேரத்தில் எந்த மகிழ்ச்சியின் சுவடுமே தென்படவில்லை. அதை பார்த்ததும் பார்வதியின் மனம் சற்றே கனத்தது. ஏதோ சரியில்லை என்ற எண்ணம் மெல்ல அவள் மனதில் வேரூன்ற தொடங்கியது. ஆனால் அந்த எண்ணத்தை முகத்தில் காட்டாமல் எதுவும் தெரியாதது போல அமைதியாகவே காப்பியை அருந்த ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் மேல் மாடி படிக்கட்டுகளில் காலடி சத்தம் கேட்டது. அனைவருடைய பார்வையும் தானாகவே அந்த பக்கம் திரும்பியது. ஷாலினியும் பிரவீன்குமாரும் ஒன்றாக படிகளில் இறங்கி வந்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்ததும் சோஃபாவில் அமர்ந்து காப்பி அருந்தி கொண்டிருந்த பார்வதியின் முகம் ஒரு கணம் சுளித்தது. இப்போவும் 2 பேரும் ஒன்றா தான் வர்றாங்களா என்ற எண்ணம் அவள் மனதில் மின்னலாக தோன்றியது. அதை விடவும் சந்திராவின் மனம்தான் அதிகம் கலங்கி போனது. தன் மகன் புது பெண்ணோடு கீழே இருக்க வேண்டிய நேரத்தில் வழக்கம் போல ஷாலினியோடு சேர்ந்து வருவது அவளுக்கு மீண்டும் கோபத்தை தான் எழுப்பியது. ஆனால் பார்வதி முன்னிலையில் எதையுமே வெளிக்காட்டி கொள்ள விரும்பவில்லை. அமைதியாக காப்பியை அருந்தியபடியே அமர்ந்திருந்தார். பிரவீன்குமார் வந்து உணவு மேஜை அருகில் இருந்த நாற்காலியில் அமர்ந்தான். அந்த நேரத்தில் சமையலறையிலிருந்து காப்பி டம்ளரை எடுத்து கொண்டு வந்த ஷாலினி நேராக அவனிடம் செல்லவில்லை. அவள் ஒரு நொடி நந்தினியை பார்த்தாள். பிறகு மெதுவாக அவள் அருகே சென்று கையில் இருந்த காப்பியை அவளிடம் கொடுத்தாள். நீங்கள் அவர்கிட்ட கொடுத்துரு என்று மென்மையாக சொன்னாள். நந்தினி தயக்கத்தோடு ஷாலினியின் முகத்தை பார்த்தாள். ஒரு நொடி யோசித்தவள் அமைதியாக டம்ளரை வாங்கி கொண்டாள். மெதுவாக பிரவீன்குமாரின் அருகில் சென்று காப்பி என்று மட்டும் சொன்னாள். பிரவீன்குமார் அவளை ஒரு கணம் நிமிர்ந்து பார்த்தான். பிறகு எந்த வார்த்தையும் பேசாமல் அவள் நீட்டிய டம்ளரை வாங்கி கொண்டான். அதை தூரத்தில் இருந்து கவனித்து கொண்டிருந்த சந்திராவின் மனம் சற்றே அமைதியடைந்தது. எப்படியாவது இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிடணும் என்ற நம்பிக்கை மீண்டும் அவள் மனதில் துளிர்விட்டது. அதே நேரத்தில் ஷாலினி மட்டும் யாருடைய பார்வையிலும் படாமல் அமைதியாக திரும்பி சமையலறை நோக்கி நடந்தாள். அவள் முகத்தில் அமைதி இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் மறைந்திருந்த வலியை அவள் இதயம் மட்டுமே அறிந்திருந்தது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆறுதல் அடையாத ஒரே ஜீவன் என்னவோ பார்வதி தான். அந்த நாளுக்கு பிறகு ஷாலினி ஒரு உறுதியான முடிவை எடுத்திருந்தாள். இனி பிரவீன்குமாரை கவனித்து கொள்ளும் எல்லா பொறுப்புகளையுமே நந்தினியிடமே ஒப்படைக்க வேண்டும். காலையில் காப்பி கொடுப்பதிலிருந்து அலுவலகத்துக்கு கிளம்பும் வரை அவனுக்கு தேவையான ஒவ்வொரு சிறிய விஷயத்தையுமே நந்தினியின் கையாலேயே செய்ய வைத்தாள். ஆரம்பத்தில் நந்தினி தயங்கினாலும் ஆனால் ஷாலினியின் வற்புறுத்தி அனுப்பியதால் அவளும் மெல்ல மெல்ல அந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டாள். பிரவீன்குமாருக்கும் முதலில் சங்கடமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் ஷாலினியின் மனதை நோகடிக்க விரும்பாமல் எதையுமே மறுக்கவில்லை. நாட்கள் மெல்ல நகர்ந்தது. தினமும் ஒரே வீட்டில் ஒரே மேஜையில் அமர்ந்து உணவு உண்பது, சிறு சிறு விஷயங்களை பகிர்ந்து பேசி கொண்டிருத்தல். நந்தினிக்கும் பிரவீனுக்கும் இடையே இருந்த தயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையத் தொடங்கியது. முதலில் மரியாதைக்காக ஆரம்பித்த உரையாடல்கள் பிறகு இயல்பான பேச்சுகளாக மாறியது.
காலம் தனது வேலையை அமைதியாக செய்து கொண்டிருந்தது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளும் அந்த நெருக்கம் கணவன் மனைவிக்குள் இயல்பாக உருவாகும் ஈர்ப்பையும் மெதுவாக உருவாக்கியது. அதற்கு 1 மாதம் ஆனது. ஒரு நாள் காலையில் நந்தினிக்கு தலை சுற்றால் வாந்தி என்று இருக்க அவளை மதுரவாணியிடம் அழைத்து சென்றார்கள். ஷாலினியும் பிரவீன்குமாரும் அவள் தாய்மை அடைந்திருக்கும் மகிழ்ச்சியான செய்தியோடு வீட்டிற்கு திரும்பினார்கள். அந்த செய்தியை கேட்ட சந்திராவின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. 8 ஆண்டுகளாக அந்த வீட்டில் எதிர்பார்த்து காத்திருந்த வாரிசு வரப்போகிறது என்ற எண்ணமே வீட்டையே விழாக்கோலமாக மாற்றியது. வள்ளி கூட மனதார நந்தினியை வாழ்த்தினாள். பார்வதியின் முகத்திலும் நீண்ட நாட்களுக்கு பிறகு முழு நிம்மதி தெரிந்தது. பிரவீன்குமாரின் மனதிலும் ஒரு புதிய உணர்வு பிறந்தது. தன் உயிரின் ஒரு பகுதி, தந்தையாக தன்னை அழைக்கப் போகும் குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கிறது என்ற உணர்வு அவனுள் பெரும் பொறுப்பையும் பாசத்தையும் விதைத்தது. அதன் இயல்பான தொடர்ச்சியாக நந்தினி மீதான அவனுடைய அக்கறையும் அதிகரிக்க தொடங்கியது. அவளுடைய உடல்நிலை, உணவு, ஓய்வு, மருத்துவ பரிசோதனை எல்லாவற்றையுமே கவனமாக விசாரிக்க ஆரம்பித்தான். அதை பார்த்த ஷாலினி கண்களில் மெல்லிய வலியோடு புன்னகைத்தாள். இப்படி தான் இருக்கணும், இதற்காகத்தானே நான் என் வாழ்க்கையவே தியாகம் பண்ணேன் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டாள். அவள் உதட்டில் புன்னகை இருந்தாலுமே அவள் இதயத்தின் ஆழத்தில் எழுந்த வெற்றிடத்தை மட்டும் யாராலுமே நிரப்ப முடியவில்லை. காலம் வேகமாக நகர்ந்தது. நந்தினியின் கர்ப்பம் 7ஆம் மாதத்தை எட்டியதும் வளைகாப்பை விமர்சையாக நடத்த வேண்டும் என்று சந்திரா முடிவு செய்தார். பங்களா முழுவதும் அலங்கார விளக்குகளால் ஜொலித்தது. உறவினர்கள் ஒருவர் பின் ஒருவராக வந்து வீட்டையே நிறைத்தனர். 6, 7, 8 இத்தனை ஆண்டுகளாக ஏங்கி எதிர்பார்த்திருந்த வாரிசு வரப்போகிறான் என்ற மகிழ்ச்சியில் சந்திராவின் முகத்தில் அளவிட முடியாத சந்தோஷம் தெரிந்தது. நந்தினி பட்டுப்புடவையில் நிறைமாத கர்ப்பிணிக்கே உரிய தனி அழகோடு மங்கள மேடையில் அமர்ந்திருந்தாள். கர்ப்பத்தின் சோர்வு முகத்தில் இருந்தாலுமே தாய்மையின் ஒளி அதை மறைத்து கொண்டிருந்தது. பார்வதியின் மனமோ நிறைந்து மகிழ்ச்சியோடு மகளை பார்த்து கொண்டிருந்தது. என் மகள்தான் இந்த வீட்டுக்கு வாரிசை பெற்று தரப்போகிறாள் என்ற பெருமை அவளது முகத்தில் தெள்ளத் தெளிவாக வெளிப்பட்டது. நலுங்கு, சந்தனம், குங்குமம், மங்கள அரிசி ஒவ்வொரு சடங்கும் முறைப்படி நடந்தது. வயதில் மூத்த சுமங்கலி பெண் முதலில் நந்தினியின் நெற்றியில் சந்தனம், குங்குமம் வைத்து கண்ணாடி வளையல்களை அணிவித்து மனமாற வாழ்த்தினாள். அதை அருகில் நின்று பார்த்து கொண்டிருந்த ஷாலினியின் மனதிலும் ஒரு சிறிய ஆசை பிறந்தது. நானும் ஒரு வளையல் போட்டு மனசார வாழ்த்தணும் என்று எண்ணியவள் மெதுவாக முன்னே நடந்தாள். அந்த நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் பார்வதி அவளது மணிக்கட்டை பிடித்து நிறுத்தினாள். ஷாலினி திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். பார்வதி வெளியில் புன்னகைத்து கொண்டே அவளுக்கு மட்டுமே கேட்கும் அளவுக்கு மிக மெதுவாக பேசினார். உனக்கே தெரிய வேணுமில்ல? அவரது குரலில் குத்தல் மட்டுமே இருந்தது. நீயோ ஒரு மலடி. ஷாலினியின் உடம்பு நடுங்கியது. உன் கையால் மஞ்சள் குங்குமம் வைத்து வளையல் போட்டேனா? ஒரு சில நொடி இடைவெளி விட்டவர், அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா? அவளது முகத்தை நேராக பார்த்தார். இந்த வீட்டுக்கு வாரிசு வரக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? அந்த வார்த்தைகள் விஷமாக ஷாலினியின் இதயத்தில் இறங்கியது. ஒரு கணம் அவளால் மூச்சே விட முடியவில்லை. கண்கள் கலங்கியது, உதடுகள் நடுங்கியது. ஆனால் அங்கே இருந்த யாருக்குமே எதுவும் தெரியவே இல்லை. மெதுவாக தன் கையை பார்வதியிடமிருந்து விலக்கி கொண்டவள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் பின்வாங்கினாள். அவளது கண்களில் தேங்கிய கண்ணீரை யாரும் பார்க்கக்கூடாது என்பதற்காக அமைதியாக மேல்மாடியை நோக்கி நடந்து விட்டாள். தங்களது அறைக்குள் நுழைந்தவள் கதவை மெதுவாக சாத்தினாள். அடுத்த நொடியே இதுவரை அடக்கி வைத்திருந்த கண்ணீர் அனைத்து வெடித்து சிதறியது. வெற்றி வீழ்த்தப்பட்ட வேறாக கட்டிலில் குப்புற விழுந்து வாயை பொத்தி கொண்டு கதறி அழுதாள். கீழே வளைகாப்பு விழா தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. பிரவீன்குமாரும் நந்தினியின் அருகில் அமர்ந்து வந்திருந்த உறவினர்களின் வாழ்த்துக்களை புன்னகையோடு ஏற்றுக்கொண்டிருந்தான். கடந்த சில மாதங்களில் நந்தினியோடு அவனுக்கு நல்ல புரிதல் உருவாகியிருந்தது. அவளுடன் இயல்பாக பழக ஆரம்பித்திருந்தான். அந்த மகிழ்ச்சியான சூழலில் ஷாலினி எப்போது அந்த இடத்தை விட்டு எழுந்து சென்றாள் என்பதை கூட பிரவீன்குமார் கவனிக்கவே இல்லை. அந்த உண்மை மேல்மாடி அறையில் தனியாக அழுது கொண்டிருந்த ஷாலினியின் இதயத்தை இன்னும் ஆழமாக காயப்படுத்தியது. நாட்கள் வேகமாக நகர்ந்தன. நந்தினியின் பிரசவ காலம் நெருங்க நெருங்க அந்த வீட்டின் மொத்த கவனமுமே அவளையே சுற்றி சொல்லல ஆரம்பித்தது. பிரவீன்குமாரும் முடிந்தவரை நந்தினியின் அருகிலேயே இருந்தான். மருத்துவ பரிசோதனை, மருந்து, உணவு, ஓய்வு எல்லாவற்றையும் அவனே கவனித்து கொண்டான். தந்தையாகப் போகிறான் என்ற எதிர்பார்ப்பு அவனுடைய ஒவ்வொரு செயலிலுமே வெளிப்பட்டது. அதன் இயல்பான விளைவாக ஷாலினியிடமிருந்து அவன் அறியாமலேயே சற்று விலகத் தொடங்கிவிட்டான். அவளை வெறுத்தல்ல, புறக்கணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தாலும் அல்ல. ஆனால் வாழ்க்கையின் சூழ்நிலைகளே அவனை வேறு திசைக்கு இழுத்துச் சென்றது.
சந்திராவோ ஒவ்வொரு நாளும் இறைவனை வேண்டிக் கொண்டிருந்தார். என் பேர குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் என்பது அவரது ஒரே பிரார்த்தனையாக இருந்தது. பார்வதியின் எண்ணங்களும் அதையே சுற்றி இருந்தது. நந்தினியும் பிறக்கவிருக்கும் குழந்தையும் தவிர வேற எதுவுமே யாருடைய மனதிலும் பெரிதாக இடம்பெறவே இல்லை. ஆனால் அதே வீட்டில் எல்லாருக்கும் நடுவில் இருந்தும் யாருக்குமே சொந்தமில்லாதவளாக ஒரு உயிர் மெதுவாக தனிமையில் கரைந்து கொண்டிருந்தது. அவள் ஷாலினி. சுற்றிலும் மனிதர்கள் இருந்தார்கள், சிரிப்பும் இருந்தது, உரையாடல்களும் இருந்தது. ஆனால் அவளிடம் மட்டும் பேச யாருக்குமே நேரமில்லை. அவளது கண்களில் ஒளிர்ந்திருந்த வலியை கவனிக்க யாருக்குமே அவகாசம் இல்லை. அந்த வீட்டில் ஷாலினியின் மனநிலையை உண்மையாக உணர்ந்த ஒரே ஒரு ஜீவன் அது வள்ளி. வேலைக்காரி என்ற அந்த வீட்டில் இருந்தாலுமே ஷாலினி மீது அவள் வைத்திருந்த பாசம் என்னவோ உண்மையானது. ஷாலினி சிரித்தாலும் அது உதட்டு சிரிப்புதான் என்பதை வள்ளி புரிந்து கொண்டிருந்தாள். அவள் அமைதியாக இருந்தாலும் அந்த அமைதிக்குள் எவ்வளவு கதறல் பொதிந்து கிடக்கிறது என்பதை வள்ளி அறிந்திருந்தாள். அதனால்தான் வேலைக்கு நடுவிலும் அவ்வப்போது ஷாலினியிடம் வந்து 2 வார்த்தைகள் பேசுவாள். சாப்பிட்டீங்களாம்மா, உடம்பை பார்த்துக்கோங்க என்று அக்கறையோடு விசாரிப்பாள். அந்த வீட்டில் ஷாலினியின் கண்ணீரை துடைக்க கையை நீட்டிய ஒரே உறவு வள்ளி மட்டும்தான் இப்போது. அன்று அதிகாலையிலேயே நந்தினிக்கு வலி தொடங்கிவிட்டது. அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டால் வெளியே பிரவீன்குமார் பதற்றத்தோடு குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான். சந்திரா கைகளை இணைத்தபடி இறைவனை வேண்டிக் கொண்டிருந்தாள். பார்வதியும் மனதில் 1000 பிரார்த்தனைகளோடு மகப்பேறு அறையின் கதவையே பார்த்து கொண்டிருந்தாள். நேரம் மெதுவாக நகர்ந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு மகப்பேறு அறையின் கதவு திறந்தது. வெளியே வந்த மருத்துவர் முகம் மலர்ந்தார். வாழ்த்துக்கள், அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது, அம்மாவும் குழந்தையும் நல்லா இருக்காங்க என்று சொன்னார். அந்த ஒரு செய்தியே போதும், அனைவரின் முகத்திலும் மகிழ்ச்சி வெள்ளமாக பொங்கியது. 8 ஆண்டுகள் காத்திருந்த அந்த வீட்டின் வாரிசு, அதுவும் ஆண் வாரிசாக. சந்திராவின் கண்கள் ஆனந்த கண்ணீரால் நனைந்தது. ஏன் பேர என்று சொல்லியபடியே 2 கைகளையும் கூப்பி இறைவனுக்கு நன்றி கூறினாள். பிரவீன்குமாரின் முகத்திலும் இதுவரை காணாத ஒரு நிறைவு தெரிந்தது. தந்தையாகிவிட்டான் என்ற உணர்வு அவனது இதயத்தை முழுவதுமாக ஆக்கிரமித்திருந்தது. பார்வதிக்கு அந்த மகிழ்ச்சியை வார்த்தைகளால் சொல்ல முடியவில்லை. தன் மகள் இந்த குடும்பத்தின் வாரிசை, அதுவும் ஆண் வாரிசை பெற்றுக் கொடுத்திருக்கிறாள். இனிமே இந்த வீட்டில் என் மகளோட இடத்தை யாராலுமே அசைக்க முடியாது என்ற பெருமிதம் அவளது மனம் முழுவதும் பரவியது. மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய நாளிலிருந்து அந்த பங்களா முழுவதுமே குழந்தையின் அழுகை சத்தம், சிரிப்பு, வாழ்த்துக்கள் என்று நிறைந்திருந்தது. வருபவர்கள் அனைவருமே குழந்தையை தூக்கி கொஞ்சுவதிலேயே மூழ்கி போனார்கள். நந்தினியை பாராட்டினார்கள், பிரவீன்குமாரை வாழ்த்தினார்கள், சந்திராவின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார்கள். அந்த மகிழ்ச்சியின் நடுவே மெல்ல மெல்ல யாரும் சொல்லாமலே, யாரும் திட்டமிடாமலே ஒரு மாற்றம் நடந்தது. வீட்டின் எல்லார் கவனமும் நந்தினியையும் குழந்தையையும் சுற்றியே சுழல ஆரம்பித்தது. அதே நேரத்தில் ஷாலினி அமைதியாக பின்னுக்கு தள்ளப்பட்டாள். யாரும் அவளை வெறுக்கவில்லை, யாரும் அவளை வீட்டை விட்டு விலகிச் செல்ல சொல்லவில்லை. ஆனால் அவள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பெரிதாக யாரும் கவனிக்காத நிலை உருவாகிவிட்டது. அதை மட்டும் ஷாலினி ஒவ்வொரு நாளும் அமைதியாக உணர்ந்து கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் வழக்கம் போல புன்னகைதான் இருந்தது. ஆனால் அந்த புன்னகைக்கு பின்னால் தனிமையோடு போராடி கொண்டிருந்த ஒரு உடைந்த இதயம் மட்டும் யார் கண்ணுக்கும் தெரியாமல் போனது. வளைகாப்பு, மலடி என்று பார்வதி அம்மாளின் வார்த்தைகளால் காயப்பட்டு ஒதுங்கி போன ஷாலினி குழந்தை பிறந்த பின்னும் அந்த குழந்தையை தூக்குவதற்காக பயந்து கொண்டுதான் பின்தங்கிய நின்று விட்டாள். குழந்தை வீட்டுக்கு வந்த பிறகு அந்த பங்களாவின் மொத்த உலகமே அவனை சுற்றியே சுழல ஆரம்பித்தது. அவனுடைய ஒவ்வொரு சிரிப்பும், ஒவ்வொரு அழுகையும் வீட்டிலிருந்த அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. ஆனால் அந்த சிறு உயிரை தூக்கி கொஞ்சுவதற்கு கூட ஷாலினியின் கால்கள் முன்னே செல்லவில்லை. வளைகாப்பன்று பார்வதி காதோரமாக சொன்ன அந்த கொடூரமான வார்த்தைகள் இன்னும் அவள் மனதில் ஆழமாக பதிந்து போயிருந்தது. நீ ஒரு மலடி, உன் கையால் வளையல் போட்டு என் மகளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ற அந்த விஷம் கலந்த குரல் அவள் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்து கொண்டே இருந்தது. அதனால் குழந்தை தூளியில் படுத்திருந்தாலும் அவள் தூரத்தில் நின்றபடியே பார்த்து கொண்டிருப்பாள். அவன் கைகளை ஆட்டி சிரிக்கும்போது அவளது உதடுகளில் தன்னிச்சையாக ஒரு புன்னகை மலரும். ஆனால் அருகில் சென்று கன்னத்தை வருடவோ ஒரு முறை தூக்கி அணைத்து கொள்ளவோ அவளுக்கு தைரியம் ஏனோ வரவே இல்லை. எங்கேயாவது யாராவது தவறாக நினைத்து விடுவார்களோ அல்லது பார்வதி அம்மா மீண்டும் வந்து வார்த்தைகளால் தன்னை குத்தி விடுவாரோ என்ற பயம் அவளை தடுத்து நிறுத்தி கொண்டே இருந்தது. அவள் மனமும் ஒரு பெண்ணின் மனம்தானே, அதிலும் தாயாக ஏங்கும் ஒரு பெண்ணின் மனம். தனக்கு கிடைக்காமல் போன அந்த பாக்கியம் தன் கணவனுக்கு கிடைத்ததில் அவளுக்கு எந்த குறையும் இல்லை. அதற்காக நந்தினி மீது ஒரு துளி பொறாமை கூட அவளுக்குள் எழவே இல்லை. மாறாக இவருக்கு குழந்தை இல்லையே என்ற குறை நீங்கியதே என்ற நிறைவே அவள் மனதில் நிறைந்திருந்தது.
ஆனால் அந்த மகிழ்ச்சியோடு சேர்ந்து இன்னொரு உணர்வும் நாளுக்கு நாள் பெரிதாக வளர்ந்து கொண்டே இருந்தது. இந்த வீட்டில் நான் தேவையில்லாதவளாக ஆகிவிட்டேனா என்று அமைதியான வலி தெரிந்தது. யாரும் அதை அவளிடம் நேராக சொல்லவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறிய சம்பவம் மூலம் அதையே அவளுக்கு உணர்த்தி கொண்டிருந்தார்கள். அந்த உணர்வு தான் பார்வதியின் வார்த்தைகளை விட ஆழமாக ஷாலினியின் இதயத்தை மெதுவாக உடைத்து கொண்டிருந்தது. தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த குழந்தையை சிறிது தூரத்தில் நின்றபடியே ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள் ஷாலினி. அவள் கண்களில் பொறாமை ஒன்றும் இல்லை, ஏக்கம் மட்டும்தான் இருந்தது. அந்த ஏக்க பார்வையை கவனித்த பார்வதி சுற்றிலும் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு மெதுவாக அவள் அருகே வந்தாள். வெளியே முகத்தில் புன்னகைதான், ஆனால் குரலிலோ விஷம். இப்படி பார்த்துட்டே நிற்காத. ஷாலினி குழப்பத்தோடு அவளை பார்த்தாள். உன்னோட பார்வையே எனக்கு பயமாக இருக்குது. அவள் புரியாமல் நின்றாள். பார்வதி இன்னும் அருகே வந்து அவளுக்கே மட்டும் கேட்கும் குரலில் பேசினாள். உன் திருஷ்டி குழந்தை மேலே விழக்கூடாது இல்லையா? ஷாலினியின் முகம் வெளிரி போனது. கூடுமான வரைக்கும் குழந்தைய நெருங்காமல் நில்லு. அவர் அத்தோடு நிற்கவில்லை. மேல் மாடியிலேயே இருக்க கற்றுக்கோயேன். ஒவ்வொரு வார்த்தையும் கத்தியால் குத்தியது. நீ கீழே வராமல் இருந்தினா என் மகளும் என் பேரனும் நிம்மதியாக இருப்பாங்கல்ல. ஒரு நொடி அவளை நேராக பார்த்தார். இந்த வீட்டுக்கு வாரிசு வந்துட்டான், அவங்கள சந்தோஷமாக வாழ விட. உன்னோட கண் திருஷ்டி அவங்க மேலே படாமல் பார்த்துக்கோயேன். முடிஞ்ச அளவுக்கு மாடியை விட்டு கீழே இறங்காத என்று சொல்லிவிட்டு எதுவுமே நடக்காதது போல திரும்பி நடந்து சென்று விட்டார். அந்த இடத்திலேயே சிலையாக நின்று விட்டாள் ஷாலினி. கண்களில் கண்ணீர் நிரம்பியது. ஆனால் அதை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாது, யாரும் பார்க்கவும் கூடாது. மெதுவாக திரும்பியவள் படிக்கட்டுகளை ஏறி மேல் மாடிக்கு சென்று விட்டாள். அறைக்குள் நுழைந்ததும் கதவை மூடிக்கொண்டு அமைதியாக கட்டிலில் அமர்ந்தாள். கண்ணீர் மட்டும் நிற்காமல் வழிந்தது. பார்வதி இப்படி நடந்து கொள்வதை அவள் யாரிடமும் சொல்லவில்லை. ஏன் பிரவீன்குமாரிடம் கூட சொல்லவில்லை. ஏனெனில் அவன் இப்போது பெரும்பாலும் கீழ்த்தளத்திலேயே இருந்தான். நந்தினிக்கும் குழந்தைக்கும் துணையாக அவளது அறையிலேயே இரவு தங்க ஆரம்பித்திருந்தான். மேல் மாடிக்கு வருவதோ உடை மாற்றிக்கொள்வதற்காகவோ அல்லது தேவையான பொருட்களை எடுத்து செல்வதற்காக மட்டுமே. அப்போதும் சாப்பிட்டியா ஷாலி, உடம்பு நல்லா இருக்கா என்று இரண்டொரு வார்த்தைகள் அக்கறையோடு கேட்டுவிட்டு மீண்டும் கீழே இறங்கி விடுவான். அந்த சில நிமிடங்களில் கூட ஷாலினி தன் மனைவி அவனிடம் மனவலியை அவனிடம் காட்டியதே இல்லை. எப்போதும் போல மலர்ந்த முகத்தோடே பேசுவா. அந்த புன்னகையை பார்த்த பிரவீன்குமாருக்கும் ஷாலி இப்போ மனசளவுல நிம்மதியாக இருக்கிறா போல என்று நினைத்து கொள்வான். அவளுடைய சிரிப்புக்கு பின்னால் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்து கொண்டிருந்த இதயத்தை அவன் அறியவே இல்லை. அறிய வாய்ப்பையும் ஷாலினி அவனுக்கு கொடுக்கவே இல்லை. மாலை நேரம், சூரியன் மறையும் நேரமாகியும் ஷாலினி இன்னும் மேல்மாடி அறையை விட்டு கீழே இறங்கி வரவே இல்லை. அதை கவனித்த ஒரே ஒரு ஜீவன் வள்ளி மட்டும்தான். கீழே இருந்தவர்களுக்கு நேரமே போதவில்லை போல. சந்திராவுக்கு 8 ஆண்டுகள் தவத்துக்கு பிறகு கிடைத்த பேரன் கையில் இருக்கிறான். தன் மகன் வழி ஒரு பேர குழந்தையை தூக்கி கொஞ்ச வேண்டும் என்று எத்தனை ஆண்டுகள் ஏங்கி இருந்த ஏக்கம் அனைத்தையும் அந்த சிறிய உயிர் ஒரே நாளில் நிறைவேற்றியிருந்தான். அவரது உலகமே இப்போது பேரனை சுற்றியே சுழன்று கொண்டிருந்தது. நந்தினியும் குழந்தையை விட்டு அகலவில்லை. தாய்மையின் பாசத்தில் முழுவதும் கரைந்து போயிருந்தாள். பிரவீன்குமாரும் அலுவலகத்திலிருந்து வந்தவுடன் நேராக குழந்தையிடம்தான் சென்று நின்றான். அந்த வீட்டில் ஷாலினியை தேடியது வள்ளியின் மனம் மட்டும்தான். சமையல் அறைக்குள் சென்றவள் புதிதாக தாளித்திருந்த பச்சைப்பயிறு சுண்டலை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைத்தாள். பிறகு சூடாக ஒரு கப் காப்பி கலந்து ஷாலினிக்கென்று வைத்திருந்த கப்பில் ஊற்றினாள். இரண்டையும் ஒரு தட்டில் வைத்துக்கொண்டு மெதுவாக மேல் மாடிக்கு சென்றாள். அறை கதவை மெதுவாக தட்டினாள். சில நொடிகளுக்கு பிறகு கதவு திறந்தது. படுக்கையில் படுத்திருந்த ஷாலினி மெதுவாக எழுந்து வந்து கதவை திறந்தாள். அவளுடைய முகத்தை பார்த்ததும் வள்ளி திடுக்கிட்டாள். அழுதழுது வீங்கி இருந்தது கண்கள். வாடிப்போன முகம், உயிரே இல்லாத பார்வை. என்ன கண்ணு நீ இப்படி இருக்கிற என்று ஆதங்கத்தோடு கேட்டவள் உள்ளே வந்து கதவை மூடினாள். கட்டிலின் அருகில் இருந்த சிறிய டீப்பாயை இழுத்து வைத்து கொண்டு வந்த காப்பியையும் சுண்டலையும் அதன் மேல் வைத்தாள். பிறகு ஷாலினியின் கைகளை பிடித்து மெதுவாக அழைத்து வந்து கட்டிலில் அமர வைத்தாள். காப்பி கப்பை அவள் கையில் கொடுத்து, முதல்ல இதை குடிக்கண்ணு, சூடாக இருக்குது என்றாள். வேண்டாம் அக்கா என்று ஷாலினி சொல்ல ஆரம்பித்தவுடன் அவளது குரல் உடைந்து போனது. கண்களில் மீண்டும் கண்ணீர் வழிந்தது. வள்ளியின் கண்களும் கலங்கி போனது. உன்னோட மனசு எனக்கு புரியுது கண்ணு என்று அவளது தலையை வருடினாள். இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு நானும் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அவளது குரலில் வேதனை வழிந்தது. எல்லாருமே மாறி போயிட்டாங்க கண்ணு. உன்னை பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லை இப்போது.
இவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு உன் மனசை கல்லாக்கிக்கிட்டு உன் புருஷனுக்கு நீயே 2வது கல்யாணம் பண்ணி வச்ச. ஆனால் ஒரு பெருமூச்சு விட்டாள். இன்னைக்கு இந்த வீட்டில் நீ செல்லா காசாகி நிற்கிற. என்னால் அதை பார்க்கவே முடியல கண்ணு. அதை சொல்லும்போதே வள்ளியின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. சாலினியால் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளவே முடியவில்லை. வள்ளியின் கைகளை பிடித்து கொண்டு கதறினாள். அக்கா, உனக்காவது என் கஷ்டம் புரியுதேக்கா. என்னோட மனசில் என்ன வலி இருக்குன்னு உனக்கு மட்டும்தான் தெரியுதுக்கா என்று அழுதாள். வள்ளி அவளை தன்னோடு அணைத்து கொண்டாள். ஒரு தாய் குழந்தையை தேற்றுவது போல் அவளது முதுகை மெதுவாக தடவினாள். அழாத கண்ணு, எதுவுமே நிரந்தரம் இல்லை. அந்த ஆண்டவன் இருக்கான், ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டான். இப்போ முதல்ல நீ இந்த காப்பியை குடி. காப்பியை மீண்டும் அவள் கைகளில் திணித்தாள். பிறகு வருத்தத்தோடு சொன்னாள், மதியானம் நீ சாப்பிடக்கூட இறங்கி வரல கண்ணு. ஒருத்தருக்காவது உன்னை தேடணும்னு தோணுச்சா பாத்தியா? சாப்பிட்டியான்னு கூட யாரும் வந்து கேட்கல. அதை நினச்சாதான் என் மனசு உடஞ்சி போச்சு கண்ணு. சாலினி எதுவும் பேசவில்லை. ஒரு பெருமூச்சு விட்டாள். வள்ளி கொடுத்த சூடான காப்பியை மெதுவாக உதட்டில் வைத்து குடித்தாள். அந்த காப்பியின் சூடு அவளது உடலுக்குள் இறங்கியதோ இல்லையோ, வள்ளியின் அன்பான வார்த்தைகள் நீண்ட நாட்களாக உறைந்து கிடந்த அவளது மனதை மெல்ல வருட ஆரம்பித்தது. வள்ளியால் தன் மனக்குமரலை அடக்க முடியவே இல்லை. சில நொடிகள் அமைதியாக இருந்தவள் திடீரென்று ஆதங்கத்தோடு பேச ஆரம்பித்தாள். எனக்கு அந்த பார்வதி அம்மாவோட நடவடிக்கையே சுத்தமாக பிடிக்கல கண்ணு. சாலினி அமைதியாக அவளை பார்த்தாள். என்னமோ இந்த வீட்டோட மகாராணியே தாங்கிறா அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. வந்த நாள்ல இருந்து எல்லாத்துலேயுமே தலையிடுறாங்க. நந்தினி பாப்பாவும் அவங்க அம்மாவை இங்கேயே கூட்டிகிட்டு வந்து கூடையே வச்சுக்கிச்சு. ஒரு பெருமூச்சு விட்டாள். அந்த அம்மா நல்ல மனசுக்காரியாக இருந்தால் கூட பரவாயில்ல கண்ணு. ஆனால் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே அவங்க தான், எனக்கு நல்லாவே தெரியும். வள்ளியின் குரல் நடுங்கியது. இந்த வீட்டோட உண்மையான மகாலட்சுமியே நீதானே கண்ணு. இந்த வீடு இவ்வளவு நாள் நிம்மதியாக இருந்ததுக்கு காரணமே நீதானே. அப்படி இருக்க அந்த அம்மாவை பற்றி தம்பிக்கிட்ட ஏன் எதையுமே சொல்ல மாட்டேங்கிற? அந்த அம்மா உன்னை எப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, தம்பி உடனே அவங்கள ஊருக்கு அனுப்பிடுவாரே. இப்படி அமைதியாக எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு சுமந்துக்கிட்டு ஏன் கண்ணு நிற்கணும்? வள்ளியின் ஒவ்வொரு கேள்வியிலும் சாலினி மீதான அன்பும் ஆதங்கமும் கலந்திருந்தது. சாலினி மெதுவாக தலையசைத்தாள். ஐயோ வேண்டாங்க்கா என்றால் அவசரமாக. அப்படி எதுவும் பண்ணிடக்கூடாதுக்கா. வள்ளி குழப்பமாக பார்த்தாள். சாலினியின் குரல் மென்மையாக வந்தது. அவங்க பொண்ணால தானக்கா இந்த வீட்டுக்கே வாரிசு கிடைச்சிருக்கு. 8 வருஷமாக எல்லாருமே எதிர்பார்த்த சந்தோஷம் இல்லைக்கா இது. ஒரு நொடி நிறுத்தி பெருமூச்சு விட்டாள். இந்த வீட்டுக்கு வேண்டாதவளே நான் தானக்கா. அந்த வார்த்தை வள்ளியின் இதயத்தை நொறுக்கியது. சாலினி தொடர்ந்து பேசினாள். இப்போ நான் இந்த வீட்டில் இருக்கிறது பிரவீன் சொன்ன வார்த்தைக்காகத்தான்க்கா. அவருக்காக தான் நான் அந்த அம்மா பேச்சை அமைதியாக கேட்டுட்டு நிற்கிறேன். இல்லைன்னா எப்போவோ இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிருப்பேன்க்கா. அவளது கண்களில் மீண்டும் கண்ணீர் தேங்கியது. அவங்க சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பலை. அவர் மனசில் அந்த அம்மாவை பற்றி ஒரு துளி விஷத்தை கூட விதைக்க நான் நினைக்க மாட்டேங்க்கா. என்னோட துக்கம் என்னோடையே போகட்டும். அவள் பேசி முடித்ததும் அறை முழுவதும் அமைதி நிலவியது. வள்ளிக்கு பேச வார்த்தையே வரவில்லை. எதிரே அமர்ந்திருந்த பெண்ணை பார்த்தபடியே இருந்தாள். இவ்வளவு தங்கமான மனசா என்று அவளது உள்ளம் கதறியது. தன் வாழ்க்கையை தியாகம் செய்த பிறகும் தன்னை துன்புறுத்தியவர்களுக்கு கூட கெட்டது நினைக்காத மனம். அப்படி ஒரு உள்ளம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? வள்ளியின் கண்களில் மீண்டும் கண்ணீர் பெருகியது. மனதிற்குள் இறைவனை நோக்கி அமைதியாக கேட்டாள். ஏன் ஆண்டவா, ஏன் இந்த பெண்ணுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை? இப்படி ஒரு நல்ல மனசுக்காரிய ஒரு குழந்தை வரம் கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சிருக்க கூடாதா நீ என்று மனதிற்குள் இறைவனிடம் கோபப்பட்டாள். ஆனால் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல இறைவன்தான் வரவில்லை. நாட்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நகர்ந்தன. இப்போது ஷாலினி உலகம் மேல்மாடி அறை என்று மட்டுமே சுருங்கி போயிருந்தது. முடிந்தவரை கீழே இறங்கி வருவதையே தவிர்த்து விட்டாள். தேவையான நேரங்களில் மட்டும் அமைதியாக இறங்கி வந்து யாருடைய கவனத்தையுமே ஈர்க்காமல் மீண்டும் மேலே சென்று விடுவாள். பெரும்பாலான நேரங்களில் அவள் அறைக்கதவு மூடியே இருக்கும். ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தபடி தன் வாழ்க்கையை நினைத்து கொண்டிருப்பதே அவளது அன்றாட வழக்கமாகி போனது. ஆனால் அவளுடைய இந்த ஒதுக்கம் பிரவீன்குமாரின் கண்களில் படவே இல்லை. அவனுமே மாறியிருந்தான். அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பியது நேராக குழந்தையிடம் சென்று விடுவான். அந்த சிறிய கைகள், மழலை சிரிப்பு அவனை முழுவதுமாக வசப்படுத்தி விட்டது. குழந்தையுடன் விளையாடி கொண்டே நேரம் போவதே தெரியாது. நந்தினியும் அருகில் இருப்பாள். மூவரும் சேர்ந்து சிரித்து பேசி கொண்டிருக்கும் அந்த காட்சியை பார்த்தால் அதுவே ஒரு நிறைவான குடும்பம் போல தோன்றிவிடும். மேல் மாடியில் ஒரு உயிர்,
அமைதியாக தனிமையில் கரைந்து கொண்டிருப்பதை யாருமே உணரவில்லை. இந்த மாற்றமெல்லாம் பார்வதிக்கு அளவிட முடியாத பெருமையைத்தான் தந்தது. என் மகள்தான் இப்போது இந்த வீட்டோட மையமே என்ற எண்ணம் நாளுக்கு நாள் அவளுக்குள் வேரூன்றி தொடங்கியது. அந்த பெருமை மெல்ல மெல்ல அகங்காரமாக மாறியது. கீழ்த்தளம் முழுவதையும் தன் ஆளுமைக்குள் கொண்டு வந்தவர் போல நடந்து கொள்ள ஆரம்பித்தாள். வள்ளி என்ற அவளது குரல் அடிக்கடி வீட்டில் ஒலிக்கும். மாப்பிள்ளை வந்துட்டாரு பாரு, காப்பி கொண்டு போ, குழந்தைக்கு வெந்நீர் எடுத்து வை, நந்தினிக்கு பாலை கொஞ்சம் சூடு பண்ணு, அந்த துணியை எடுத்துட்டு வா வள்ளி என்று ஒன்றன் பின் ஒன்றாக வேலை சொல்லிக்கொண்டே இருப்பாள். அதை யாரும் பெரிதாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. சந்திராவும் எதுவுமே சொல்வதற்கில்லை. பிரவீன்குமாரின் கவனமும் குழந்தையிடமே இருந்தது. நந்தினிக்கு அதில் எந்த தவறுமே இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் வள்ளியால் மட்டும் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. சந்திரா வேலை சொன்னால் இந்த வீட்டின் எஜமானி என்பதால் மனம் வந்து செய்து விடுவாள். ஆனால் பார்வதியோ விருந்தாளியாக வந்தவர் போல இல்லாமல் வீட்டையே ஆள்பவர் போல அதிகாரம் செய்வது அவளது மனதை நாளுக்கு நாள் உறுத்தியது. ஒரு நாள் பொறுமை எல்லையை கடந்தது. அந்த நேரமும் பார்வதி வழக்கம் போல வள்ளி அதை பண்ணு, வள்ளி இதை பண்ணு என்று தொடர்ந்து வேலை சொல்லிக்கொண்டே இருந்தார். வள்ளி கையில் இருந்த பாத்திரத்தை கீழே வைத்துவிட்டு திரும்பினாள். இருங்கம்மா என்றால் அடக்கி வைத்திருந்த கோபத்தோடு. எனக்கு என்ன 7 கையா இருக்குது, ஒன்று ஒன்றா தானே செய்ய முடியும். அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு மீண்டும் தான் வேலையை பார்க்க திரும்பி கொண்டாள். பார்வதியின் முகமோ உடனே சுருங்கி போனது. ஆனால் அங்கே இருந்தவர்களின் முன்னால் எதுவும் பேசவில்லை. வள்ளியின் மனமோ கொதித்து கொண்டே இருந்தது. என்ன நன்றி கெட்ட வீடு இது என்று உள்ளுக்குள் குமரினாள். இந்த வீட்டுக்காக எத்தனை வருஷம் உழைச்சேன், இன்னைக்கு யாருக்குமே என்னோட மனசு புரியலல்ல என்ற வேதனை அவளை ஆட்கொண்டது. ஒரு கணம் இப்படி மனசை நொந்துக்கிட்டு இங்கே வேலை பார்க்கறத விட பட்டினி கிடந்தா கூட பரவாயில்லை என்ற எண்ணம் கூட அவள் மனதில் தோன்றியது. அடுத்த நொடியே மேல் மாடியில் தனிமையில் இருந்த ஷாலினியின் முகம் நினைவுக்கு வந்தது. நான் கூட போயிட்டேனா அந்த பாவப்பட்ட பொண்ணுக்கு ஆறுதலாக யார் இருப்பாங்க என்ற எண்ணமே அவளை அந்த வீட்டை விட்டு வெளியேறாமல் தடுத்து நிறுத்தியது. நாட்கள் நகர நகர தனிமை ஷாலினியின் வாழ்க்கையில் நிரந்தரமான ஒன்றாக மாறிப்போனது. முதலில் அது வலித்தது, பிறகு பழகியது. இப்போது அது அவளது நிழலாகவே மாறிப்போயிருந்தது. அந்த வீட்டில் எல்லாருமே இருந்தார்கள். ஆனால் அவளை தேடி யாருமே வரவில்லை. அவள் சாப்பிட்டாளா, தூங்கினாளா, உடம்பு சரியா இருக்குதா என்று கேட்கக்கூட யாருக்குமே நேரம் இல்லை. அப்போதுதான் ஷாலினிக்கு ஒரு உண்மை முழுமையாக புரிந்தது. நான் இந்த வீட்டில் இருந்தாலும் ஒன்றுதான், இல்லாமல் போனாலும் ஒன்றுதான். அந்த எண்ணம் அவள் மனதை ஆழமாக குத்தியது. அன்று இரவு நீண்ட நேரம் தூங்காமல் அமர்ந்திருந்தவள் இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தாள். இந்த வீட்டை விட்டு அமைதியாக வெளியேறிவிட வேண்டும். பிரவீன்குமாரிடம் சொல்லி அனுமதி கேட்டால் அவன் தன்னை போக விட மாட்டான். அவன் மீது அவளுக்கு இன்னும் நம்பிக்கை இருந்தது. ஆனால் அவன் மனதில் மீண்டும் குழப்பத்தை உருவாக்க அவள் விரும்பவில்லை. எனவே யாரிடமும் சொல்லாமல் கிளம்பி செல்ல முடிவு செய்தாள். மறுநாள் வள்ளியை தனியாக அழைத்தாள். தன் மனதில் எடுத்திருந்த முடிவை மெதுவாக சொன்னாள். வள்ளி நீண்ட நேரம் எதுவுமே பேசவில்லை. ஷாலினியின் மனநிலையை அவள் நன்றாக புரிந்து கொண்டாள். வெளியே போகிறதும் சரிதான் கண்ணு என்றாள் யோசனையோடு. ஆனால் எங்கே போயிருப்ப? ஷாலினி அமைதியாக தலை குனிந்தாள். அம்மா அப்பா வீட்டுக்கு போக முடியாது, வயசானவங்க, என்னை பார்த்து இன்னும் கஷ்டப்படுவாங்க வள்ளி அக்கா. அண்ணியும் அதை விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு பாரமாக இருக்கவும் நான் விரும்பலை. வேற எங்கே போகிறதுன்னு தான் தெரியலக்கா. வள்ளி சில நொடிகள் யோசித்தாள். சரி கண்ணு, 2 நாள் பொறுத்துக்கோ, நான் விசாரித்து உனக்கு பாதுகாப்பான ஒரு இடம் கிடைக்குதான்னு பார்க்குறேன் என்று சொல்ல ஷாலினியும் அமைதியாக அதற்கு சம்மதித்தாள். 2 நாட்கள் கடந்தன. வள்ளி பல இடங்களில் விசாரித்தாள். இறுதியில் ஒரு நல்ல செய்தியோடு அறைக்குள் வந்தாள். கண்ணு என்று அழைத்தபடி அவள் அருகே வந்து அமர்ந்தாள். நேசக்கரங்கள்னு ஒரு இல்லம் இருக்குது கண்ணு. அனாதை குழந்தைகளை பராமரிக்கிற இடம். அங்கே தங்குறதுக்கு இடம் தர்றாங்க. குழந்தைகளை பார்த்துக்கணும், அவங்களுக்கு பாடம் சொல்லித்தரணும், அவங்களோட வளர்ச்சியில் பங்கெடுக்கணும், நீ பாதுகாப்பாகவும் கூட இருக்கணும். முக்கியமாக உன் மனசுக்கு கொஞ்சமாவது நிம்மதியும் கிடைக்கும். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஷாலினியின் கண்கள் உடனே கலங்கின. வள்ளியின் இரு கைகளையும் இறுக பற்றி கொண்டாள். அக்கா என்று அவளது குரல் நடுங்கியது. என் மனசு ஒரு குழந்தைக்காக ஏங்கி ஏங்கி வாடுதுக்கா. அங்கே 100கணக்கான குழந்தைங்க இருப்பாங்கல்ல. அவளது முகத்தில் பல மாதங்களுக்கு பிறகு ஒரு சிறிய ஒளி தோன்றியது. அவங்களோட இருந்தால் எனக்கு கொஞ்சமாவது ஆறுதல் கிடைக்கும். அந்த வேலையில் நான் சேர்ந்துக்கிறேன்க்கா. வள்ளி அவளது கண்ணீரை மெதுவாக துடைத்து விட்டாள். சரி கண்ணு, ஆனால் தம்பிக்கிட்ட சொல்லிட்டு போறியா என்று தயக்கத்தோடு கேட்டாள்.
சாலினி உடனே மறுத்து தலையசைத்தாள். வேண்டாங்க்கா, அவர்கிட்ட சொன்னால் என்னை போக விட மாட்டார். நான் போகிற இடம் யாருக்குமே தெரிய வேண்டாங்க்கா. வள்ளி கவலையோடு அவளை பார்த்தாள். நீ சொல்லாமல் போனால் அவங்க எல்லாரும் வருத்தப்படுவாங்களே கண்ணு. சாலினி மெதுவாக புன்னகைத்தாள். அந்த புன்னகையில் வலி மட்டுமே இருந்தது. கொஞ்ச நாள் வருத்தப்படுவாங்கக்கா, அதுக்கப்புறம் போக போக என்னை பற்றின நினைப்பே குறைஞ்சிடும். குழந்த மேலே இருக்கிற அன்பும் பாசமும் என்னை மறக்க வச்சிடும். ஒரு பெருமூச்சு விட்டவள், இப்போவே பாதி மறந்துட்டு தானக்கா இருக்காங்க. அதனால் யாருக்கும் பெரிய பிரச்சனை வராது. சில நொடிகள் அமைதியாக இருந்தவள் மெதுவாக சொன்னாள். நாளைக்கு விடியற் காலையில் 4 மணிக்கே நான் தயாராக இருக்கிறேங்க்கா. நீ வந்து என்னை அழைச்சிட்டு போய் அந்த இல்லத்தில் சேர்த்துட்டு போயிடு. அதை சொல்லும்போது அவளது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. வள்ளியால் தன்னை கட்டுப்படுத்தி கொள்ளவே முடியவில்லை. சாலினியை இறுக அணைத்து கொண்டாள். எப்படி வாழ வேண்டிய பெண்! இன்று யாருக்குமே சொல்லாமல் அனாதையைப் போல இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நிலைமைக்கு வந்து விட்டாளே என்ற எண்ணமே அவளது இதயத்தை நொறுக்கி கொண்டிருந்தது. அவளது கண்களில் கண்ணீர் வழிந்தது. அடுத்த நாள் விடியற்காலைக்கு முன்பே ஷாலினி விழித்திருந்தாள். கடிகாரம் அதிகாலை 3 மணியை காட்டியது. குளித்து முடித்து அமைதியாக ஒரு எளிய புடவையே அணிந்து கொண்டாள். அலமாரியை திறந்து தனக்கு தேவையான சில துணிமணிகளை மட்டும் ஒரு சிறிய ஏர்பேக்கில் அடுக்கி வைத்தாள். பிறகு மேஜையின் முன் அமர்ந்தாள். கைகள் நடுங்கியது. வெள்ளைத்தாளை எடுத்தவள் பிரவீன்குமாருக்கென்று ஒரு சிறிய கடிதமும் எழுத ஆரம்பித்தாள். அந்த கடிதத்தில், என்னால் இனிமே இந்த வீட்டில் இருக்க முடியாதுங்க. நான் என் விருப்பத்தால் வெளியேறுகிறேன். தயவு செய்து என்னை தேட வேண்டாம். என்னை தேடி வந்தால் நான் உயிரோடையே இருக்க மாட்டேன். நீங்கள், நந்தினி, குழந்தை எல்லாருமே சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் என் கடைசி ஆசையே என்று எழுதி முடித்தாள். கடிதத்தை அவன் கண்டுபிடிக்கும் இடத்தில் மெதுவாக வைத்துவிட்டு எழுந்தாள். தன் கைபேசியை பார்த்தால். சில நொடிகள் யோசித்தவள் அதை மேஜையிலேயே வைத்துவிட்டாள். இனி தன்னை யாரும் தொடர்பு கொள்ளக்கூடாது என்ற முடிவோடு சரியாக 3:30 மணியளவில் அவளது அறையிலிருந்து அமைதியை உடைத்தது வள்ளியின் அழைப்பு. அந்த ஒலிக்காமல் இருக்கும்படி முன்பே ஏற்பாடு செய்திருந்தால். ஷாலினி திரையை மட்டும் பார்த்துவிட்டு வந்த அழைப்பு தெரியாமல் இருக்க அதை டெலீட் பண்ணிவிட்டு மீண்டும் அலைபேசியை கட்டிலின் மேலேயே வைத்துவிட்டு மெதுவாக எழுந்தாள். ஏர்பேக்கை தோளில் மாட்டிக்கொண்டு கதவை மெதுவாக திறந்தாள். படிக்கட்டுகளில் எந்த சத்தமும் எழாமல் ஒவ்வொரு அடியையும் கவனமாக வைத்தாள். கீழ்த்தளத்தில் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க ஒரு கணம் அவள் திரும்பி பார்த்தாள். இந்த வீட்டில் கழித்த இனிய நினைவுகளும் வேதனையான நினைவுகளும் ஒன்றோடு ஒன்றாக மனதில் மின்னி மறைந்தது. கண்ணீர் கண்களை மறைத்தது. அதை துடைத்து கொண்டவள் மெதுவாக பிரதான கதவை திறந்து வெளியில் வந்தாள். வாசலை தாண்டி கேட் அருகே சென்றபோது பாதுகாவலர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது தெரிந்தது. அவரை எழுப்பாமல் அமைதியாக வெளியேறினாள். வீட்டிற்கு வெளியே வள்ளி ஏற்கனவே ஒரு ஆட்டோவோடு காத்திருந்தாள். சாலினியை பார்த்து எதுவும் பேசவில்லை. அவளது பேக்கை வாங்கி ஆட்டோவில் வைத்தால். இருவரும் அமைதியாக அமர்ந்தனர். ஆட்டோ மெதுவாக அந்த பங்களாவை விட்டு நகர்ந்தது. ஷாலினி திரும்பி பார்த்தாள். தான் உயிராக நேசித்த வீடு, தன் வாழ்க்கையின் பெரும் பகுதியை கழித்த வீடு மெல்ல மெல்ல அவளது பார்வையிலிருந்து மறைந்து கொண்டிருந்தது. அவள் எதுவும் பேசவில்லை. கண்ணீர் மட்டும் அமைதியாக வழிந்தது. சிறிது நேர பயணத்துக்கு பிறகு நேசக்கரங்கள் என்ற அநாத இல்லத்தை அவர்கள் அடைந்தார்கள். வள்ளி ஏற்கனவே பேசி வைத்திருந்ததால் அந்த இல்லத்தின் தலைவி காந்திமதி அம்மாள் அன்போடு அவளை வரவேற்றார். வாம்மா, பயப்பட வேண்டாம், இனிமே இது உன் இடம் என்று அவரது வார்த்தைகளில் அன்னையின் பாசம் இருந்தது. ஷாலினியின் கண்கள் மீண்டும் கசிந்தது. காந்திமதி அம்மாள் அவளை ஒரு சிறிய அறைக்குள் அழைத்து சென்றாள். இதுதான் உன் அறை என்றார். அந்த அறை மிகவும் எளிமையாக இருந்தது. ஒரே ஒரு ஒற்றை இரும்பு கட்டில், அதன் மேல் சுத்தமாக விரிக்கப்பட்ட மெத்தை, மேலே ஒரு மின்விசிறி, ஒரு மூலையில் சிறிய மேஜையும் அதன் முன் ஒரு நாற்காலியும், அருகில் ஒரு சிறிய அலமாரி, இணைந்த குளியலறை, மற்றொரு மூலையில் குடிநீர் பானையும் அதன் மேல் ஒரு டம்ளரும். அவ்வளவுதான். ஆனால் அந்த எளிமையிலேயே ஷாலினியின் மனம் ஒரு விசித்திரமான அமைதியை உணர்ந்தது. உன் துணிகளை எல்லாம் இந்த அலமாரியில் வச்சுக்கோமா என்று சொல்லிவிட்டு காந்திமதி அம்மாள் வெளியேறினார். வள்ளி சிறிது நேரம் அவள் அருகே நின்றாள். பார்த்துக்கோ கண்ணு என்று அவளது கன்னத்தை வருடினாள். நான் அடிக்கடி வந்து உன்னை பார்த்துக்கிட்டு போகிறேன். ஷாலினி பேச முடியாமல் தலையசைத்தாள். வள்ளியும் கனத்த மனதோடு திரும்பி ஆட்டோவுக்குள் ஏறி சென்றாள். அதன் பிறகும்
மீண்டும் அறைக்குள் வந்த காந்திமதி அம்மாள் 8 மணிக்கு குளிச்சுட்டு தயாராகி வந்துடுமா, காலை சாப்பாடு சாப்பிட்டதும் இன்னையிலிருந்தே உன் வேலையை ஆரம்பிச்சுக்கலாம் என்று புன்னகையுடன் சொல்லிவிட்டு வெளியேறினார். ஷாலினி மெதுவாக தலையசைத்தாள். அறையில் மீண்டும் அமைதி நிலவியது. கதவு மூடிய சத்தம் கேட்டதும் அவள் மெதுவாக கட்டிலில் வந்து அமர்ந்தாள். சில நொடிகள் அப்படியே வெறுமையாக இருந்தாள். பிறகு மெதுவாக படுக்கையில் சாய்ந்தவள் அத்தனை நேரமும் அடக்கி வைத்திருந்த கண்ணீர் கட்டுப்படவே இல்லை. மடை திறந்த வெள்ளமாக கொட்டியது. அவள் அமைதியாக ஆள ஆரம்பித்தாள். கணவனை பிரிந்து வந்த வேதனை, தான் உயிராக நேசித்த வாழ்க்கையை பின்னால் தள்ளிவிட்டு வந்த வலி, இவை அனைத்தையும் அவளை உலுக்கி போட்டது. ஆனால் அந்த கண்ணீரில் இன்னொரு உணர்வும் கலந்திருந்தது. இனி அந்த வீட்டில் தனக்கென்று எந்த உரிமையும் இல்லை என்ற உண்மையை முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு பெண்ணின் அமைதியான ஒப்புதல். அன்று காலை காந்திமதி அம்மாள் ஷாலினியை இல்லத்தின் ஒவ்வொரு பகுதியையும் சுற்றி காட்டினார். சிறுவர்கள் தங்கும் அறைகள், சிறுமிகள் தங்கும் அறைகள், சமையலறை, படிப்பறை, விளையாட்டு மைதானம் எல்லாவற்றையும் அமைதியாக பார்த்து கொண்டே நடந்தாள் ஷாலினி. இறுதியாக அவர்கள் குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்த முற்றத்தை அடைந்தனர். அங்கே சிறு சிறு கால்களின் ஓசை, மழலை சிரிப்புகள், அக்கா அக்கா என்று ஒருவரை ஒருவர் துரத்தி கொண்டு ஓடும் குழந்தைகள். அந்த காட்சியை பார்த்த நொடியே ஷாலினியின் கால்கள் அப்படியே நின்றுவிட்டது. கண்கள் தானாகவே கலங்கிவிட்டது. ஒரு மழலை செல்வத்திற்காக எத்தனை ஆண்டுகள் ஏங்கினாள். இன்று அவளது கண் முன்னால் நூற்றுக்கணக்கான மழலைகள் ஓடி விளையாடி கொண்டிருந்தனர். அது ஏக்கத்தின் கண்ணீர் இல்லை, ஆனந்தத்தின் கண்ணீர். அந்த கண்ணீர் அவளது கண்களிலிருந்து அமைதியாக வழிந்தது. அந்த நேரத்தில் 3 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுமி ஓடி வந்து அவளது புடவையை பிடித்தாள். அம்மா என்று மழலையில் அழைத்தாள். அந்த ஒரு அழைப்பே ஷாலினியின் இதயத்தை முழுவதுமாக உருக வைத்தது. குனிந்த அந்த குழந்தையை தூக்கி அணைத்து கொண்டாள். அவள் கன்னத்தில் முத்தமிட்டாள். அந்த சிறுமி சிரித்தாள். அந்த சிரிப்பில் ஷாலினி தன் வாழ்க்கையையே கண்டாள். அதன் பிறகு குழந்தைகளோடு கலப்பதற்கு அவளுக்கு ஒரு நொடி கூட ஆகவில்லை. அவர்களோடு ஓடினாள், விளையாடினாள், கதைகள் சொன்னாள், சிரித்தாள். அவர்களது சின்ன சின்ன சண்டைகளை சமாதானப்படுத்தினாள். படிக்கும் நேரத்தில் அருகில் அமர வைத்து எழுத்துக்களை கற்றுக் கொடுத்தாள், பாடல்கள் பாடி கொடுத்தாள். ஒவ்வொரு குழந்தையையும் பெயர் சொல்லி அழைக்க ஆரம்பித்தாள். குழந்தைகளும் அவளை சுற்றியே சுழல ஆரம்பித்தார்கள். ஷாலினிமா என்றும் ஷாலினி அக்கா என்றும் அழைப்பு அந்த இல்லம் முழுவதும் ஒலிக்க ஆரம்பித்தது. நேரம் எப்படி நகர்கிறது என்பதே அவளுக்கு தெரியவில்லை. பல மாதங்களாக அவளை வாட்டிய துக்கம் மெல்ல மெல்ல கரைந்து போக ஆரம்பித்தது. ஒவ்வொரு குழந்தையின் சிரிப்பிலும் அவள் இழந்திருந்த வாழ்க்கையின் ஒரு சிறு பகுதியை மீண்டும் கண்டுபிடித்தாள். அன்று இரவு தன் அறைக்கு திரும்பிய போது பல நாட்களுக்கு பிறகு அவள் முகத்தில் உண்மையான புன்னகை இருந்தது. கண்ணாடியில் தன்னையே பார்த்து கொண்டவள் மெதுவாக சிரித்தாள். இனிமே என் வாழ்க்கை இந்த குழந்தைகளுக்காக மட்டும்தான் என்று மனதார முடிவு செய்து கொண்டாள். அந்த முடிவு அவளுடைய வாழ்க்கைக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுத்தது. அந்த நாளிலிருந்து ஷாலினி மாறிவிட்டாள். எப்போதும் சோர்ந்து கிடந்த முகம் மீண்டும் மலர ஆரம்பித்து விட்டது. இதயத்தில் புதைந்து கிடந்த வேதனை முழுவதுமாக மறையவில்லைதான். ஆனாலும் அதை தாங்கி கொண்டு வாழும் வலிமை அவளுக்கு கிடைத்து விட்டது. உறங்கும் நேரத்தை தவிர மீதமிருந்த ஒவ்வொரு நொடியையும் குழந்தைகளோடு தான் செலவிட்டாள். அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தாள், உணவு ஊட்டினாள், உடம்பு சரியில்லாத குழந்தைகளை மடியில் வைத்து ஆறுதல் கூறினாள். அழுகிற குழந்தைகளை தூக்கி அணைத்து கொஞ்சினாள். சிரிக்கும் குழந்தைகளோடு சேர்ந்து சிரித்தாள். அந்த இல்லத்தில் இருந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் அவள் ஒரு ஆசிரியராக மட்டுமில்லை, அன்பு கொடுக்கும் ஒரு தாயாகவே மாறிப்போனாள். அந்த மழலைகளின் சிரிப்பில் ஷாலினி இழந்த வாழ்க்கையின் வெளிச்சம் மெல்ல மெல்ல மீண்டும் பிறக்க ஆரம்பித்தது. காலை எதுவுமே நடக்காதது போல அந்த வீடு வழக்கம் போல விழித்து கொண்டது. வள்ளியும் எதுவுமே தெரியாதவளைப் போல வழக்கமான நேரத்திலேயே வேலைக்கு வந்தாள். சமையல் அறைக்குள் நுழைந்து தன் வேலைகளை ஆரம்பித்து விட்டாள். ஆனால் அவளது மனம் மட்டும் அமைதியாக இல்லை. இந்த வீட்டிலிருந்து ஒரு ஜீவன் வெளியேறி 6 மணி நேரம் ஆகப் போகுது, இன்னும் யாருக்குமே அது தெரியல என்று நினைத்தவுடன் அவளது நெஞ்சு கனத்து போயிடுது. சந்திரா பேரனை மடியில் வைத்து கொண்டு கொஞ்சிக் கொண்டிருந்தாள். நந்தினியோ குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தாள். பார்வதி வழக்கம் போல எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தாள். பிரவீன்குமார் அலுவலகத்துக்கு தயாராகி கொண்டிருந்தான். ஒவ்வொருவரும் அவரவர் உலகத்தில் மூழ்கி இருந்தார்கள். பிரவீன் தம்பிக்கு கூட இன்னும் ஷாலினி இல்லைன்னு தெரியல பாரு என்று நினைத்த வள்ளியின் கண்கள் கலங்கி போனது.
காலை 9 மணி இருக்கும். அலுவலகத்துக்கு புறப்படுவதற்கு முன் முக்கியமான ஒரு ஃபைல் மேல்மாடி அறையில் இருப்பது நினைவுக்கு வர பிரவீன்குமார் வேகமாக படிக்கட்டுகளை ஏறினான். அறைக்குள் நுழைந்தவுடன் வழக்கமாக முதலில் பால்கனியை நோக்கி பார்த்தான். அங்கே யாரும் இல்லை. ஷாலி என்று மெதுவாக அழைத்தான். பதிலில்லை. பால்கனிக்கு சென்று தோட்டத்தை எட்டி பார்த்தான். அங்கேயும் அவள் இல்லை. எங்கே போயிருப்பாய் என்று தனக்குத்தானே முணுமுணுத்து கொண்டவன் கோப்புகளை தேட ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் மேஜையின் மீது ஷாலினியின் கைபேசி இருப்பது அவன் கண்ணில் பட்டது. அவன் சற்றே நின்றான். ஃபோனை வச்சுட்டு போயிருக்காளா என்ற குழப்பம் தோன்றியது தான். வீட்டுக்குள்ளே தான் எங்கேயாவது இருப்பா என்று நினைத்து கொண்டே ஃபைலை எடுத்தான். திரும்பி செல்ல முயன்றபோது மேஜையின் ஓரத்தில் மடித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கடிதம் அவன் பார்வையில் பட்டு படபடுத்தது. அதன் மீது அவன் பெயர். கைகள் ஏனோ நடுங்கியது. மெதுவாக அதை எடுத்து பிரித்து படித்தான். ஒவ்வொரு வரியையும் படிக்க படிக்க அவனது முகம் வெளிரி போனது. கடைசி வரியை படித்து முடித்தபோது கடிதம் அவன் கைகளில் இருந்து நடுங்கியது. என்னை தேட வேண்டாம், தேடி வந்தால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அந்த ஒரு வரி அவன் இதயத்தில் இடியாக விழுந்தது. சாலி என்று உடைந்த குரலில் அழைத்தான். என்னை விட்டுட்டு போயிட்டியா? கண்கள் உடனே கண்ணீரால் நிரம்பியது. கடிதத்தை மார்போடு அணைத்து கொண்டு அப்படியே நின்றான். என்னை தேடாதே, தேடினா உயிரோடு இருக்க மாட்டேன். அவ்வளவு தூரம் அவள் மனதிலிருந்து நான் விலகிவிட்டேனா? அந்த எண்ணமே அவனை எரித்தது. கடந்த சில மாதங்களாகவே ஒவ்வொன்றாக அவன் மனக்கண்ணில் விரிந்தது. குழந்தை பிறந்த நாள், நந்தினியை சுற்றியே ஓடிய நாட்கள், குழந்தையோடு விளையாடிய மாலைகள், அலுவலகத்திலிருந்து வந்ததும் நேராக கீழே சென்ற தருணங்கள். அப்போது கடைசியாக எப்போது ஷாலினியோடு மனம் விட்டு பேசினா அமர்ந்து என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். பதிலே இல்லை. கடைசியாக எப்போது அவள் சாப்பிட்டாளா என்று கேட்டேனா? நினைவே இல்லை. எப்போது அவள் சிரித்தாள், அழுதாள் என்று கவனித்தேனா? அதுவுமே நினைவில்லை. குழந்தை பிறந்த பிறகு அவனுடைய கவனம் முழுவதுமே அந்த குழந்தையிடமே சென்று விட்டதை அப்போதுதான் அவன் முழுமையாகவே உணர ஆரம்பித்தான். அந்த உணர்வு குற்ற உணர்வாக மாறி அவனது இதயத்தை பிளந்தது. மெதுவாக கட்டிலில் வந்து அமர்ந்தான். அறையை சுற்றி பார்த்தான். அந்த அறை எவ்வளவு வெறுமையாக இருந்தது இப்போது. ஆனால் இதுவரை அதே அறையில் தனிமையோடு ஒரு உயிர் தினமும் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்ததை அவன் உணரவே இல்லையே. அந்த வெறுமையான அறைதான் அவனுடைய தவறை அவனுக்கு சத்தமே இல்லாமல் சுட்டி காட்டியது. கண்ணீரை அடக்கவே முடியவில்லை அவனால். தலை குனிந்து அமைதியாக அழுதான். ஷாலினிக்காகத்தானே இந்த 2வது கல்யாணமே நடந்தது. அந்த ஷாலினியையே நான் மறந்துட்டேனே என்ற எண்ணம் மீண்டும் மீண்டும் அவனை வதைத்தது. இனி கண்ணீர் சிந்தினாலும் காலத்தை திரும்ப பெற முடியாதே. அவள் அனுபவித்த தனிமையை அழிக்க முடியாதே. அவள் எடுத்த முடிவை மாற்ற முடியாதே. அந்த உண்மையை முழுமையாக உணர்ந்தான் பிரவீன்குமார். தான் செய்த தவறு தனது இதயத்தில் வாழ்நாள் முழுவதும் முள்ளாக குத்தி கொண்டே இருக்கும் என்பதை உணர்ந்தவன் உடைந்து போய் அமர்ந்திருந்தான். ஒரு பக்கம் பல ஆண்டுகளாக ஏங்கிய ஒரு வாரிசு கிடைத்த மகிழ்ச்சி, மறுபக்கம் உயிருக்குயிராக நேசித்த மனைவியை தன் கவனக்குறைவால் இழந்துவிட்ட வேதனை. இந்த 2 உணர்வுகளுக்கும் நடுவே சிக்கி தவித்தான் பிரவீன்குமார். குழந்தையின் சிரிப்பை பார்த்தால் ஒரு கணம் மனம் மகிழ்ந்தது. அடுத்த கணமே ஷாலினியின் புன்னகை நினைவுக்கு வந்து இதயத்தை நொறுக்கியது. அவள் அமைதியாக சுமந்த கண்ணீரை அறியாமல் வாழ்ந்து விட்டோமே. அவளுக்காக நடந்த 2வது திருமணத்துக்கு பிறகு அவளையே தனிமையில் தவிக்க விட்டு விட்டோமே என்ற குற்ற உணர்வு அவன் உயிரோடு இருக்கும் வரை ஆறாத ரணமாக மாறியது. அந்த முள் அவன் இதயத்தை ஒவ்வொரு நாளும் குத்திக்கொண்டே இருக்கும். அதே நேரத்தில் மற்றொரு உலகில் ஷாலினியின் வாழ்க்கை புதிய அர்த்தத்தை பெற்று கொண்டிருந்தது. தனக்கென்று ஒரு குழந்தை இல்லையே என்ற ஏக்கம் இன்னும் அவள் மனதில் ஒரு காலத்தில் இருந்ததுதான். அந்த ஏக்கத்தை முழுவதுமாக விழுங்கும் அளவுக்கு இறைவன் அவளுக்கு நூற்றுக்கணக்கான மழலை செல்வங்களை அளித்திருந்தான். அவர்கள் ஒவ்வொருவரின் சிரிப்பிலும் ஒவ்வொரு மழலை அழைப்பிலும் அவள் இழந்த தாய்மையை மீண்டும் மீண்டும் உணர்ந்தாள். அந்த குழந்தைகளுக்கு அன்பு கொடுப்பதிலேயே அவள் வாழ்நாட்கள் நிறைந்து போனது. அவர்களது சிரிப்பே அவளது மகிழ்ச்சியாக மாறியது. அவர்களது எதிர்காலமே அவளது கனவாக மாறியது. அந்த இல்லத்தில் அவள் தனியாக இல்லை. இப்போது நூற்றுக்கணக்கான குழந்தைகளின் அன்பு அவளது உடைந்த இதயத்தை மெதுவாக குணப்படுத்தி கொண்டிருந்தது. ஒரு காலத்தில் ஒரே பாதையில் கைகோர்த்து நடந்த 2 உயிர்கள் இன்று விதியின் விளையாட்டால் 2 வேறு வேறு பாதைகளில் பயணிக்கத் தொடங்கியிருந்தது. ஒருவன் கிடைத்த மகிழ்ச்சிக்குள் தொலைத்த உறவை எண்ணி ஆயுள் முழுவதும் மனவேதனையோடு வாழப்போகிறான். மற்றொருத்தியோ தனக்கு கிடைக்காத வாழ்க்கையை எண்ணி அழுவதற்கு பதிலாக கிடைத்த அர்த்தமுள்ள வாழ்க்கையை அணைத்து கொண்டு மலர்ந்த சிரிப்போடு பிறருக்காக வாழப்போகிறாள். விதி சில நேரங்களில் உறவுகளை பிரித்தாலும் அந்த பிரிவின் வழியாக சில உயிர்களுக்கு ஒரு புதிய பிறவியையும் கொடுத்து விடுகிறது.
நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.